சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். அதனால கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். எந்த சூழ்நிலையிலும் எப்படி இருக்கணும்? நம்ம சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த என் அன்பான ஆண்டவருக்கு முதலாவது நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்ததாக அருமையான போதகருக்கும் சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே என் நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உண்மையாகவே ஆண்டவர் நம்முடைய சபையை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். ஒரு 4 பேருக்கு தான் நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நம்ம சபையை ரொம்ப நேசிக்கிறார். ஏன்னா இந்த கூட்டத்துக்காக பாஸ்டர் என்கிட்ட சொன்ன பிறகு அந்த நாளிலிருந்து தொடர்ந்து டெய்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறாருன்றத எனக்கு வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் பேசிகிட்டே இருந்தார். ஏன் சொல்கிறேன்னா, அவர் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை அவர் கடிந்து கொண்டு என்ன பண்ணுறாரு? அவர் சிரிச்சுக்கிறார், அவர்களை உருவாக்குகிறார். ஏன்னா நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் தப்பான வழியில் என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. ஏன் பிள்ளைங்க வெளியில் மற்றவர்கள் பார்வையில் தப்பான நபராக என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற காரியங்களிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆண்டவர் நம்முடைய சபையை எவ்வளவாய் அவர் நேசிக்கிறார் என்பதை. ஏன்னா நான் அதிகமாக ஜெபிக்கும் போது நான் உணர்ந்த ஒரு விஷயம் அதுதாங்க. இங்கே இருக்கிற ஒருவேளை இன்னைக்கு வராமல் நிறைய பேர் தடைப்பட்டு கூட இருக்கலாம். எல்லாரையுமே ஆண்டவர் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். பிள்ளைகள் இந்த புது வருஷத்துக்குள்ளே நுழையும் போதே அவர்கள் ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து போனோன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் வரும்போது யோசிச்சுட்டே இருந்தேன், ஆண்டவரே இது எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகள் மற்றவங்க வரவங்க யார் வருவாங்க, அவங்க என்ன சூழ்நிலையில் இருப்பாங்க, இது எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் பொருத்தமாக இருக்கும் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம் என்னன்னா, யார் வருவாங்க என்ன பேசணுன்றதை ஆண்டவர் கரெக்டாக என்ன பண்ணுவார்? முன்னாடியே அவருக்கு தெரியும். என்ன ஆண்டவரே, ஒரு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க, இவங்களுக்கு இந்த பிரசங்கம் தேவையில்லை, வேறு பிரசங்கம் மாற்றிடலாம், அப்படியெல்லாம் நான் மாற்றவே மாட்டேன். என்ன சொன்னாரோ அதை அப்படியே பேசுறது தான் என்னுடைய பழக்கம். ஒரு இடத்துல போயிட்டு பேசிட்டு, அதாவது முன்னாடி போய் நிற்கிறேன், நிறைய பேர் இருக்காங்க, பயங்கர உற்சாகமாக இருக்காங்க, லைட்டாக ஒரு குரல் கேட்குது, இந்த இடத்துல இந்த பிரசங்கம் பண்ணால் பயங்கரமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அது ஆண்டவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா முன்னாடியே நம்மளை என்ன பண்ணுவார்? அவர் ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் நிறைய ஊழியக்காரருங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். என்னன்னா, நான் வேற ஒரு பிரசங்கத்தை எடுத்துகிட்டு வந்தேங்க, ஆனால் இங்கே வந்த உடனே ஆண்டவர் என்னை என்ன பண்ணிட்டாரு? ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார், ஆவியானவர் என் பிரசங்கத்தையே மாற்றிட்டாரு. எனக்கு ஒரு டவுட்டு, அப்போ அதுக்கு முன்னாடி பேசினவர் யார்? நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி டைரியிலலாம் எழுதி வச்சிருப்பாராம். ஆனால் இங்கே ஸ்பாட்டில் வந்து நின்னோடனே ஆவியானவர் என்ன பண்ணிட்டாராம்? மாற்றி விட்டார். அப்போ நேற்று முந்தா நேரத்தெல்லாம் உங்க கூட பேசுனது யாரு? சந்தேகம் வருதா இல்லைங்களா? அப்போ அது ஆண்டவர்னு சொன்னால் இங்கே ஸ்பாட்டில் மாற்றினவர் யார் கிடையாது? இப்போ ஆண்டவர் கிடையாது. இல்லை, இங்கே தான் ஆண்டவர் ஒன்று நடத்துகிறாருன்னா அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவர் யார்? இல்லை, ஆண்டவர் இல்லை. அப்போ எங்கேயோ இவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. ஆனால் இன்னைக்கு நான் அது போல் ஆவியானவர் என்னோடு இந்த இடத்துல இடைப்பட்டார்னெல்லாம் சொல்லலை. பாஸ்டர் என்கிட்ட இன்னும் தெளிவாக சொல்ல போனால், பாஸ்டர் என்னை இன்வைட் பண்ணாததுக்கு முன்னாடியே ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை எனக்கு கொடுத்துட்டார் இங்கே பேசணும்னு. அல்லேலூயா. அது எப்படிங்க பாஸ்டர் கூப்பிடாததுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிங்க பிரசங்கம் எடுத்துருப்பீங்க எங்கள் சர்ச்சுக்கு அப்படின்னு யாருக்காவது டவுட் இருக்கா? யாருக்குமே டவுட் இல்லை. ஏங்க அவர் கூப்பிடவே இல்லை என்ன, அப்புறம் எப்படி இங்கே சபையில் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? யாருக்குமே இந்த டவுட். அதாவது நம்மெல்லாம் என்ன பண்ண மாட்டோம்னா டவுட்டே கேட்க மாட்டோம். சரி, நான் சொல்கிறேன். தம்பி சூரிய பிரகாஷ் வந்து முன்னாடியே என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா, ஐயா போல் ஒரு ப்ரேயர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், உங்களை கூப்பிடலான்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் என்னால் கரெக்டாக எனக்கு தெரியல, எதுக்கும் ப்ரேயர் பண்ணுங்கள், எதுக்கும் நீங்கள் ஆயத்தமாக இருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். அதுக்கு அப்புறமா தான் நான் என்ன பண்ணேன், ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ பாஸ்டர் என்னை சொல்லவே இல்லை, கூப்பிடவே இல்லை. இப்போ நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணிவிட்டு நான் படிச்சுட்டே வரேன். பைபிளை எப்பவும் போல் படிச்சுட்டே இருக்கோம். அதுக்கு அடுத்தது டைரியிலையும் ஒரு சில பிரசங்கமெல்லாம் நான் முன்னாடியே படிச்சுட்டு வரும்போதே எழுதிட்டு வருவேன். ஒரு நாள் எதர்ச்சியாக உட்காந்து அந்த டைரியில் பார்த்துட்டே வரேன். அந்த பிரசங்கத்தை நான் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் பேசலை, பார்த்துட்டே வந்தேன். திடீர்னு அந்த பிரசங்கத்தை அந்த பேஜை நான் நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அதை பார்த்தேன். பார்க்கும்போது ஆண்டவர் உணர்த்துறாரு, இந்த வார்த்தையை இந்த சபையில் நீ பிரசங்கம் பண்ணணும்னு. எனக்கு ஒரு கேள்வி வந்தது, ஆண்டவரே இது உண்மையாகவே அந்த சபைக்கான பிரசங்கமாக இருக்கும்னு சொன்னால் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பாஸ்டர் எனக்கு கால் பண்ணி என்ன பண்ணணும்? கூப்பிடணும்.
அப்படி கூப்பிட்டாரன்னா இந்த பிரசங்கம் தான் அங்கே பேசணுன்றதை நான் என்ன பண்ணுறேன், முடிவு பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒருவேளை நாளைக்கு இல்லை அடுத்த நாளோ எப்போ கூப்பிட்டாருன்னா இந்த மெசேஜ் கிடையாது, நான் மறுபடியும் ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் படிப்பேன், நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதை நான் பேசுவேன் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். நான் நினச்சது நைட்டுக்குள்ளே, ஆனால் பாஸ்டர் காலையில் 8 மணிக்கே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ தான் ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு டீ குடிச்சிட்டு உக்காடுறேன், கரெக்டாக ஃபோன் பண்ணுறாரு. அப்போ நான் உறுதி பண்ணிட்டேன், இதை தான் ஆண்டவர் இங்கே தெளிவாக பேச விரும்புகிறார். அதனால தான் சொல்கிறேன், உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு பாருங்கள். இது நேற்று ஆரம்பித்த ப்ரேயர் கிடையாது. ஆண்டவர் இதை முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் தீர்மானித்திருக்கிறார். இந்த கடைசி நாளில், இந்த வருடத்தின் கடைசியில் நாம் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன், அல்லேலூயா. அதான் சொல்கிறேங்க, நாம் சுத்திகரிக்கப்படும் போது தான் புதிய வருஷத்தில் ஒரு புதிய மாற்றங்களை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், அவர் கொடுப்பார். அதே பழைய மனுஷனா, அதே பழைய பாவங்களோடு, அதே பழைய வாழ்க்கையோடு நான் புது வருஷத்துக்குள்ளே போனால் அதே பழைய வாழ்க்கை தான் வாழணும். அதே மாதிரி ஆசீர்வாதம் தான் இருக்கும். புது வருஷத்தில் புதுசை எதுவுமே என்ன பண்ண முடியாது, உங்களால் பார்க்க முடியாது. எத்தனை பேர் புதிய வருடத்தில் புதிய ஆசீர்வாதங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு சத்தமாக கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே இங்கே இருக்கிற எல்லாரையும் வித்தியாசப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். அதனால் நம்ம விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரம், ஆதியாகமம் 49வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை ஒரு வாசிக்கலாம். 49 3 வசனங்களை, முதல் 3 வசனங்கள். ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமம் 49வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை நாம் வாசித்தோம். யாக்கோப்பு அவர் மரிப்பதற்கும் முன்பதாக தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து, கடைசி நாட்களில் நீங்கள் எப்படி இருக்க போறீங்க அப்படி சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் எதிர்கால வாழ்க்கையை குறித்த தீர்க்க தரிசனங்களை நான் உங்களுக்கு உரைக்கிறேன்னு சொல்லி அவர் எல்லாரையும் கூப்பிட்டு 12 பேரையுமே என்ன பண்ணுறாரு, அவர் ஆசீர்வதிப்பதை இந்த 49ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ரூபன்லேருந்து ஆரம்பித்து கடைசி மகன் வரைக்கும், பென்யமீன் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். அதை தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அவர் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. என்னாகமத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். அவர் தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நம்மை அழைத்து நம்ம என்ன பண்றாரு, அவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நான் எதிர்காலத்தில் எப்படி இருப்பாய், அடுத்த வருஷம் உனக்கு எப்படி இருக்கும் என்பதை அவர் ஆசீர்வாதத்தின் மூலமாய், தீர்க்க தரிசனமாய் அவர் என்ன பண்றாரு, நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல யாக்கோபோ தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். இங்க 12 பேரை அவர் எப்படி ஆசீர்வதித்தார் அப்படின்னு நான் பேச வரல. நீங்க வீட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் 12 பேரையும் படிச்சுங்க. ஒரே ஒரு நபரை குறித்து மாத்திரம் நாம படிக்க போறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூபன். இன்னைக்கு பிரசங்கம் ஃபுல்லாவே யாருன்னா ஒரே ஒரு நபர் மட்டும்தான். யாரு சொல்லுங்க, போய் சத்தமா சொல்லுங்க. ரூபன். ரூபனை குறித்து இந்த நாளிலே அநேக காரியங்களை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த பிரசங்கம் முடிந்து நீங்க வீட்டுக்கு போகும்போது நிச்சயமா இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல முதலாவது தன்னுடைய மூத்த மகனான ரூபனை அவருடைய அப்பா என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பெலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். அவனை ஆசீர்வதிக்கிறார். நீ என் சேஷ்ட புத்திரன், என்னுடைய மூத்த மகன் அப்படி சொல்றாரு. அடுத்தது, நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன். தமிழ்ல எப்படி இருக்குன்னா, நான் ஒரு ஆண் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டின முதல் மனுஷனே யார் தான், நீ பிறந்த பிறகுதான் நான் அப்பான்ற ஒரு ஸ்தானத்தையே நான் என்ன பண்ணேன், அடைஞ்சேன். அப்படி அந்த அளவுக்கு தன்னுடைய மூத்த மகனை அவர் என்ன பண்றாரு சொல்லி, அது ஆசீர்வாதம்னு சொல்றதை விட அவனை புகழறாரு. பையனை என்ன பண்றாரு, பா உன்னாலதான் எனக்கு என்ன கிடைச்சது, அப்பான்ற போஸ்டிங்கே கிடைச்சது. அல்லேலூயா. பிள்ளைங்க நம்ம யாருமே இல்லைன்னா அவர் யாரும் இல்லை,
அவர் அப்பாவே இல்லை. அப்ப நம்மலாம் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் யாரா இருக்கிறாரு? அவர் தகப்பனா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்ப பாருங்க, எனக்கு அப்பான்ற அந்த ஒரு உரிமையை, அந்த ஒரு தகுதியை, அந்த ஒரு இடத்தை கொடுத்ததே நீதான். நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன். அடுத்து சொல்றார், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் ஆனவன். அவன் மேன்மை உள்ளவன், அவன் விசேஷமானவன் அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்றாரு? அவர் ஆசீர்வதிப்பதை ஆரம்பித்து ஒரு சில வார்த்தைகள் பேசுறத நாம பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இப்ப ரூபன், இந்த இடத்துல ரூபனை குறித்து ஒரு சில காரியங்களை நாம தியானிக்க போகிறோம். அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார், ஒவ்வொரு மகனாய் ஆசீர்வதிக்கிறார். இங்க ரூபனை குறித்து அதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது, அவரை ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தைகளை அதை தொடர்ந்து என்ன பேசுறாருன்றதை நாம படிக்கிறதுக்கு முன்னாடி ரூபனுடைய குணங்கள் என்ன, அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தார் அப்படி சொல்லி ஒரு சில காரியங்கள் நாம பார்த்துட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து யாக்கோபு என்ன பண்ணாருன்றதை நாம வாசிக்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் எடுத்துங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய். போதுங்க, இந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். யோசேப்பை அவர்கள் அடித்து காயப்படுத்தி குழியில் என்ன பண்ணிட்டாங்க? போட்டுட்டாங்க. அவனை சாகடிக்கணுன்ற ஒரு திட்டத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல ரூபன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கைக்கு என்ன பண்றாராம்? அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பன் அண்டைக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் இருக்கிறான். முதல்ல ரூபனுடைய குணத்தை நான் எப்படி பார்த்தேன்னா, அழிய போகிற ஒரு ஆத்துமாவை அழிவில் இருந்து தப்புவித்து திரும்ப தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு இடத்துல நான் ரூபனை பார்க்கிறேன். அல்லேலூயா. சாக கிடக்கிற நிலைமையில் இருக்கிற ஒரு மனுஷனை திரும்ப மீட்டெடுத்து, அந்த அழிவில் இருந்து, பிசாசின் கையிலிருந்து மீட்டெடுத்து திரும்ப எங்க போய் கொண்டு போய் சேர்க்கிறாரு? தகப்பன் இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார். என கண்பானவர்களே, எப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்னா, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல பாரம் உள்ளவர்களாய் அவர்களை திரும்ப மீட்டு கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணும்? சேர்க்கிறவர்களாய் யார் இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாய் வித்தியாசப்படுத்தி என்ன பண்ணுவாரு? அவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? ரூபனை போல இருக்கிறோமா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் அழிந்து போய் கொண்டு இருக்கிறார்கள், எவ்வளோ பேர் குழியில கிடக்குறாங்க, எவ்வளோ பேர் கஷ்டத்தின் மத்தியில் இருக்காங்க. ஒரு கணக்கெடுப்பு இப்படி சொல்றாங்க, உலகம் முழுவதும் ஒரு நிமிஷத்துக்கு 3 பேர் இயேசுவை அறியாமல் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் ஒரு நிமிஷத்துக்கு இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்காம எத்தனை பேர் மரிக்கிறாங்களா? 3 பேர். அப்பனா கணக்கு போட்டுங்களா? யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட இந்த கணக்கெடுப்புகள் எல்லாம் படிக்கும்போது, அதெல்லாம் படிக்கும் போதே நான் அழுதுருவேன். நான்லாம் இன்னும் இவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களா ஆண்டவரே? இந்தியாவின் ஜனத்தொகை மொத்தம் 140 கோடி கடைசியாக கணக்கு எடுத்த வரைக்கும் நினைக்கிறேன். இப்போ எவ்வளோன்னு தெரியலன்னு வச்சுங்களேன், 140 வச்சுங்க. 2% 3% நினைக்கிறேன். மொத்தமே இந்தியா முழுவதுமே கிறிஸ்தவர்களுடைய கணக்கெடுப்பில் இருக்கிறது 3% தான். 2% 3% கரெக்டாக தெரியல, அதுக்கு மேலே கிடையாது. 3%ன்னா ஒரு 100ல் 3%ன்னா எவ்வளோ வருதுங்க? 3 கோடியா? 100ல் 3%ன்னா எவ்வளோ? 3 கோடி. ஆமாம் தானே பாஸ்டர்? கரெக்டுங்களா? இல்லை தப்பான கணக்கு சொல்கிறேன்னா? சரி, ரைட்டு. 3 கோடி. இப்போ 140 கோடியில் எவ்வளோ பேர் தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு கணக்கு இருக்கு? சொல்லுங்களா கொஞ்சம் சத்தமா. இப்போ இன்னும் 100 கோடிக்கும் மேலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. இயேசுன்ற பேரை கூட கேள்விப்படாமல் இருக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அமைதியாக இருக்கிறோம். ஒரு ஆத்துமா அழிந்து போகுது, அதை குழியில் போட்டு சாகடிக்க போகிறாங்க, ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரா? கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதத்தை என்னால் என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. இங்கே ரூபனை நான் எப்படி பார்த்தேன்னா, அழிந்து போகிற அந்த ஆத்துமாவை எப்படியாவது மீட்டெடுத்து திரும்ப தகப்பன இடத்துல என்ன பண்ணிடணும்? கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த மனதோடு கூட அவன் இருந்தான். அடுத்த 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தல் ஆகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். 2வது, அழியும் ஆத்துமாவை மீட்க பரிந்து பேசுறான். இவனை சாகடிச்சிடாதீங்கப்பா, ஏன் வீணா நீங்க ரத்தம் சிந்த போறீங்க? இந்த குழியில இவனை என்ன பண்ணிடுங்க?
போட்டுருங்க. அந்த குழி ரொம்ப பாதாளமா இருக்கு, ரொம்ப ஆழமான ஒரு குழி. திரும்ப அவனால மேலே எழும்பி வர முடியாது. அவன் அப்படியே பசி பட்டுமா இருந்தா அப்படியே செத்து போட்டோம். நம்ம விட்டுட்டு வேற இடத்த எங்காவது ஆடு மேய்க்க என்ன பண்ணிடலாம், போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்களை அந்த இடத்துல யோசேப்பை சாகடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அவர்களுடைய மனசையும் அவன் என்ன பண்ணிட்டான், மாத்திட்டான். இப்ப யோசித்து பாருங்களா, அவனுடைய வார்த்தை சாகடிக்கணும்னு இருந்த ஒரு மனுஷனுடைய மனதையே என்ன பண்ணிச்சு, மாற்றி விட்டது. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், பரிந்து பேசுறோமா? அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஆண்டவரே தண்டிக்க வேண்டும் என்று ஒரு நபரை நினைக்கும் போது மோசேவை போல நம்ம எப்பயாவது பரிந்து பேசி இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் அப்படி விலகி வந்துருப்பா, ஒரே அடியில இவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறான், காலி பண்ணிடுறேன், எல்லாரையும் அழிச்சிடறேன், அதம் பண்ணி விடுகிறேன். உடனே மோசே ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இதுக்கு ஆண்டவரே எகிப்துல இருந்து இவங்களை கொண்டு வந்தீங்க. இது எல்லாம் பார்த்தவங்க தூரத்துல இருந்து என்ன சொல்ல மாட்டாங்க, இவங்க கடவுளால எகிப்துல இருந்து கொண்டு வந்த கடவுளால கானானுக்குள்ள கொண்டு போய் என்ன பண்ண முடியல, சேர்க்க முடியல அப்படின்னு உங்களை பத்தி தான் தப்பா பேசுவாங்க. ஆண்டவரே இவங்களை மன்னிச்சிருங்கப்பா, இவங்களுக்கா பதில் என் பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து என்ன பண்ணிடுங்க, கிறுக்கி போடுங்க. ஆண்டவரே என்னைக்காவது அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இப்படி பாரப்பட்டு ஜெபித்திருப்போமா? எழுப்புதல் தாமதிப்பதேன் அப்படின்ற ஒரு புத்தகத்துல ஒரு மிஷினரியை பத்தி எழுதியிருந்தாங்க. அவர் தினமும் படுத்து அந்த தலையணை முழுவதும் நினைச்சிட்டே இருப்பாங்களாம், ஆண்டவரே அழிந்து போற. அவருடைய ஜபம் ஒரே லைன் தான், ஐயோ அழியிறாங்களே, ஐயோ அழிந்து போகிறார்களே, அழிந்து போகிறார்களே, என் ஜனங்கள் அழியிறாங்களே, இப்படி சினிமாவில் பார்த்து அழிந்து போறாங்களே, இப்படி குடிவெறியில் அழிந்து போகிறார்களே, இப்படி விபச்சாரத்துல வேசித்தனத்துல அழிந்து போகிறார்களே அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே இருப்பாராம். அவருடைய தலையணை முழுவதும் நினைச்சிட்டே இருக்குமா, அழுதுட்டே இருப்பாராம். எப்பயாவது அழுதுருப்போமா? நம்ம குடும்பத்துக்காக அழுதுருப்போம், மற்ற ஜனங்களுக்காக எப்பாவது அழுதுருப்போமா? இயேசு இப்பவும் சிலுவையில் அவர் இருக்கும்போது 5வது வார்த்தை என்ன பேசினா இருக்கும் சொல்லுங்க, தாகமா இருக்கிறேன். இப்போ இயேசு இங்க சிலுவையில தொங்கிட்டு இருக்காருங்க, இப்போ தாகமா இருக்கிறேன்னு கேட்கிறாரு. எத்தனை பேர் தண்ணி எடுத்துன்னு போய் கொடுப்பீங்க? ஏங்க டவுட்டா கை தூக்குறீங்க? இயேசு இங்க சிலுவையில தொங்கிட்டு இருக்காருங்க, தாகமா இருக்கிறேன்றாரு, எத்தனை பேர் தண்ணி கொடுப்பீங்க? சரி, நம்ம சர்ச்சில் ஒரு முறை கேட்டேன், ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, தண்ணியா, நான் பாலே எடுத்துன்னு போய் கொடுப்பேன் ஐயா. ஏன்னா ஒருத்தர் தண்ணி கேட்டவருக்கு ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, பால் எடுத்துன்னு போய் கொடுத்தாங்க. யாரும் அவங்க சொல்லுங்க? சரி, யாகேல் தண்ணி கேட்ட ஆளுக்கு என்ன கொடுத்தாங்க, பால் எடுத்துன்னு போய் கொடுத்து கடைசியில் கூடாராணி எடுத்து ஒரு ரெட்டி போட்டு அவனை என்ன பண்ணிட்டாங்க, காலி பண்ணிட்டான். சரி, அந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இயேசு இங்க சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கிறார், தாகமா இருக்கிறேன்னு தண்ணி கேட்கிறாருங்க. நம்ம எல்லாம் தண்ணி கொடுப்போம் இல்ல, அதே தாகத்தை இப்பவும் கேட்டு தான் இருக்கிறார். என்ன தாகம்? ஆத்தும தாகம். அழிந்து போகிறார்களே, என் ஜனங்கள் அழிந்து போகிறாங்களே, நான் இன்னும் தாகமா இருக்கிறேன்றார். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆமா இதே இருக்கிறோம். தண்ணி கேட்டா கொடுத்துருவாங்க, இந்த ஆத்தும தாகத்தை நான் எப்படிங்க தீக்கிறது? நம்ம தாங்க செய்யணும் ஆண்டவருக்காக ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு. நீங்க இந்த பாரம் உங்களுக்குள்ள வந்துட்டாவே, ஆத்தும பாரம் உங்களுக்குள்ள வந்துட்டாவே, அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்ன்றதை அவர் கைட் பண்ணி நடத்துவார். ஆமேன்னு சொல்லாமா? உங்களுக்குள்ள ஆத்தும பாரம் வந்தா மட்டும் போதும், அடுத்தது நீ என்ன செய்யணுன்றதை கர்த்தர் சரியா நடத்துவார். உங்களை ஜபிக்கிற ஒரு இடத்துல வைக்கலாம், இல்ல ஊழியத்துக்காக உங்களை கொண்டு போகிற இடத்துல அவர் கொண்டு போகலாம், இல்ல வேலை செய்யற இடத்துல இந்த மனுஷனுக்கு, இந்த சகோதரிக்கு என்னை பத்தி சொல்லு, அவரே கரெக்டா சூப்பரா வழி நடத்துவாருங்க, கரெக்டா கூட்டு போவாரு. இல்லைன்னா ஏதோ பிரச்சனையில் இருக்கிற நபர்கள் நம்மளை தேடி வர்றதுக்கு ஆண்டவரே வழிவாசலை உண்டாக்குவாரு. நமக்குள்ளதான் என்ன இல்லாம போயிடுச்சு, ஆத்தும பாரம் இல்ல, ஆசீர்வாதம் மட்டும் வேணும். ஆண்டவரே 12 பேர் ஆசீர்வதிப்பதை போல என்னையும் போய் என்ன பண்ணிடுங்க, ஆசீர்வதிங்க. அப்படியா? ஆசீர்வதிக்கிறேன். நீ என்ன பண்ண, உருவப்பன போல இதெல்லாம் செஞ்சியா? அப்புறம் நான் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்? அவருக்கு பிரியமான பிள்ளையா இருந்தால் மட்டும்தான் அவரிடத்துல இருந்து அளவில்லாத ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லாமா? சரி, 2வது, அழியும் ஆத்துமாவை மீட்க அவர் பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது 29வது வசனம் 30வது வசனத்தை ஒருத்தர் படிக்கலாமா? 29, 30. பின்பு ஓகேங்க, கவனிங்க. இந்த இடத்துல பார்க்குறோம், யோசேப்பு இவர் கொஞ்ச நேரம் எங்கே போனாருன்னு தெரியலங்க. போய் வர்றதுக்குள்ள மீதி 10 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, குழியிலிருந்து அவனை எடுத்து இஸ்மவேலுக்கு என்ன பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க. அவங்க எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த மேட்ரு யாருக்கே தெரியல, ரூபனுக்கே தெரியல. இப்படிதான் இருக்கிறோம். ஆத்துமா என்ன நிலைமை ஆகுது, எங்க போறாங்க, யாருக்கு என்ன நடக்குது, எதுவுமே தெரியல. நிர்விசாரமா இருக்கிறோம், எங்கேயோ இருக்கிறோம். திடீர்னு வந்து பார்த்தா என்ன இல்ல, யோசேப்பு இல்ல.
அந்த குழிக்குள்ள யோசேப்பு இல்லைன்னுதான் அவன் என்ன பண்றான்னு பாருங்க, தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவன் என்ன பண்றான், அழுகிறான். ஐயோ இளைஞன் இந்த இடத்துல இல்லையே, அவன் எங்கே போனான். இப்ப பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள், இதை நான் எப்படி சொல்ல வரேன்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் இடறி பின்மாற்றத்துக்குள்ள போகும்போது ஆத்ம பாரத்தோடு என்ன பண்ணோம், அழுது ஜபிக்கிறவர்களா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க ஆலயத்துக்குள்ள வந்திருப்பாங்க, இந்த இடத்துல நம்மோடு கூட ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்களான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிறைய பேர் பின்மாற்றத்துக்குள்ள போயிருப்பாங்க, காணாம போயிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி நமக்கு அக்கறை இல்லைங்க. பாஸ்டர் கவலைப்படட்டும், நான் ஏன் கவலைப்படணும்? யார் கவலைப்பட வேண்டியது? பாஸ்டர் கவலைப்படணும். இன்னைக்கு நிறைய சபைகள்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஊழியம் அது யாருடையது? பாஸ்டருடையது. சுவிசேஷ வேலை யாருடையது? பாஸ்டருடையது. பாஸ்டரும் பாஸ்டர் அம்மாவும் அவங்க பிள்ளைங்களையும் இதுக்காகவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். அவங்க வேலையை அவங்க செய்யட்டும், நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் என்ன பண்ணுறோம், செய்கிறோம். இல்லைங்க, நம்மளும் அவர்களோடு கூட சேர்ந்து பங்கெடுக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னதும் பதறான், அழறான், வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுகிறான். எத்தனை பேர் பின்வாங்கி போன இடறி போன ஆத்துமாக்களுக்காக நாம் அழுதுருப்போம். ரட்சிக்கப்படாத ஆத்துமாவுக்கும் அழறது இல்லை, சர்ச்சுக்குள்ள வந்து காணாம போன ஆத்மாவுக்கும் நம்ம என்ன பண்றது இல்லை, அழறது இல்லை. கடைசி வரை எதுக்கு தெரியுமா அழுதுட்டே இருப்போம்? சொல்லுங்க, எதுக்கு அழறோம்? என் குடும்பத்தை ஆசீர்வதி ஆண்டவரே, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த வியாதியை கொடுத்தீங்க, என் குடும்பத்துல ஏன் ஆண்டவரே இவ்வளோ கடன் பிரச்சனையை கொடுத்தீங்க, எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி பிரச்சனை, அடி மேல அடி எனக்கு தான் விழுந்துட்டே இருக்குது ஆண்டவரே, இப்பதான் அங்க போய் பைக்கில் விழுந்து எழுந்து வந்தோம் ஆண்டவரே, மறுபடியும் இந்த வாரமும் என்ன பண்ணிட்டோம், சரிக்கு விழுந்துட்டோமே ஆண்டவரே, திருப்பி மறுபடியும் பைக்கில் போகும்போதெல்லாம் விழுந்துட்டே இருக்கிறோங்க. ஏன் யோசிக்கணும்? இப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். ஆனா நமக்குள்ள என்ன இல்லை, ஜனங்களை குறித்ததான பாரம் இல்லை. எப்போ தகப்பனை போல ஒரு இருதயம் நமக்குள்ள வருகிறதோ அப்பதான் அவரை போல அவர் நம்ம என்ன பண்ணுவாரு, அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ மூணாவது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்வாங்கி போன ஆத்துமாக்களுக்காக அவன் பாரப்பட்டு வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுவதை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது இன்னொரு காரியம் சொல்லணும்னா, 3 காரியங்களை இந்த அதிகாரத்தில் படிக்கிறோம். நான் இன்னும் பிரசங்கத்துக்குள்ள போவே இல்லை, தயவுசெய்து இதுதான் பிரசங்கம்னு நினச்சிடாதீங்க. ஆரம்பம் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஐயா 4 பாயிண்ட் சொன்னோன்னா பிரசங்கத்தை என்ன பண்ணுவாரு, முடிச்சிருவாரு. இன்னும் நான் மெசேஜுக்குள்ள போவே இல்லை, ஆரம்பிக்கிறது தான் சொல்லுங்கிறேன். ரூபன் அவனுடைய குணங்கள் என்ன? சரி, ஃபர்ஸ்ட் அடிந்து போகிற ஆத்மாவுக்காக என்ன பண்றாரு, ஜெபம் பண்ணாரு, பரிந்து பேசினாரு. பின்வாங்கி போனவங்களுக்காக என்ன பண்றாரு, அழுது பாரப்பட்டு ஜெபம் பண்ணாரு. அடுத்தது ரூபனுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 30வது அதிகாரம், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 30வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து யாரும் படிக்க தேவையில்லை. 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நீங்கள் அப்புறமா பொறுமையாக படிங்க. நான் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கிறேன். 14. கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாள் இடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயும் கனியில் எனக்கு கொஞ்சம் தாய் என்றாள். அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா, என் குமாரனுடைய தூதாயும் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றாள். அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயும் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோடு சயனிக்கட்டும் என்றாள். சாயங்காலத்தில் யாக்கோப்பு வராரு, இந்த அம்மா லேயாளை எதிர்கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அந்த கனிகளினாலே உன்னை இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், காசு கொடுத்து வாங்கின மாதிரி கனிகளினாலே உன்னை நான் வாங்கி விட்டேன், இன்னைக்கு நைட்டு நீங்கள் என் கூட தான் என்ன பண்ணோம், வந்து ஸ்டே பண்ணோம், கூட்டு போயிட்டாங்க. அன்று இரவு அவன் அவளோடு சயனித்தான். 16ஆம் வசனம் கடைசியில் இருக்கு. 17. தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார், அவள் கர்ப்பவதியாகி யாக்கோப்புக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். அல்லேலூயா. எத்தனாவது குமாரனை? இப்போ 4வது குமாரனுக்கு அடுத்த வசனத்தில் என்ன இருக்கும்னா, அது ஒரு பிள்ளை பேரு நின்று போயிற்று. 29ஆம் அதிகாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பிள்ளை பேரு நின்று போயிற்று அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது 5வது குமாரனை பெற்றெடுக்கிறாள். அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, இசக்கர் என்று பேர் வைக்கிறாங்க. அடுத்தது என்னங்க, 18வது வசனம் சொல்றேன். அடுத்தது லேயாள் கர்ப்பவதியாகி மறுபடியும் 6வது குமாரனை பெற்றெடுத்தாள், செபுலோன். அடுத்தது தீனாள். இப்போ 3 குமாரர்கள் இந்த இடத்துல, 2 குமாரரும் ஒரு குமார்த்தியும் பிறப்பதற்கு என்ன கவனிங்க, பிள்ளை பேரு நின்று போயிருந்த இடத்துல திரும்ப 2 பையனும் ஒரு பொண்ணும் பிறக்கிறதுக்கு காரணமா இருந்ததே ரூபன் தான். அல்லேலூயா.
இப்போ மூத்த குமாரனை நான் எப்படி பார்க்குறேன்னா, இவர் என்ன செய்கிறாருன்னா, என் வேலை இதோட முடியலன்னு நினைக்கல, முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கல. அடுத்த பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு யார் காரணமாக இருந்தது? ரூபன் காரணமாக இருந்தார். நான் மூத்த பையன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் மூத்த விசுவாசிங்க, நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? நான் இந்த சர்ச்சில் வந்து ஆரம்பிச்சதுலேருந்தே நான் இருக்கிறேன். மூத்த விசுவாசி. எத்தனை பேரை பெற்றெடுத்தீங்க? எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுக்க காரணமா இருந்தீங்க? எதுவுமே இல்லை. ஆனா ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு என்ன பண்ணிடணும்? ஆண்டவர் ஆசீர்வதித்து விட வேண்டும். சர்ச்சு பேர்லயே நமக்கு என்ன இருக்கு? போய் சொல்லுங்க, என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கு. அதனால ஆசீர்வதிச்சிருவாருங்க இங்க போயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா ஆசீர்வதிக்க மாட்டார். கவனிக்கிறீங்களா? புதிய ஆத்துமாக்கள் சபையிலே உருவாகுவதற்கு நாம் காரணமாய் இருக்க வேண்டும். இங்க ரூபன் புதிய ஆத்துமா பிறப்பதற்கு அவன் காரணமாய் இருந்தான். 2 பையன் ஒரு பொண்ணு பிறக்கிறதுக்கு இவர் அந்த கனியை இவர் கொடுக்கலன்னா யாக்கோப்பு அங்கே வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டாரு? போயிருக்க மாட்டாரு. இது நிறைய சைடில் நிறைய ட்ராக்கெல்லாம் இருக்குது. நான் அந்த பக்கம் போக விரும்பலை. ஏன் யாக்கோப்பு அங்கே போகல, ஏன் இங்கேயே இருந்தார், அதெல்லாம் நீங்கள் அப்புறமா ஆராய்ச்சி பண்ணி படிங்க. பாருங்க, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த பிள்ளைகள் பிறப்பதற்கு ரூபன் என்ன பண்ணுறாரு? அவர் காரணமாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சபையில் புதிய புதிய ஆத்துமாக்களை நாம தான் என்ன பண்ணோம்? கொண்டு வர வேண்டும். இத்தனை வருஷமா நான் சர்ச்சுக்கு வரேன்னு சொல்கிறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்துமாவை நம்ம கையில் பிடிச்சி கூட்டு வந்தால் கூட புதிய வருஷத்தில் இன்னும் புதிய ஆண்டவர் இன்னும் நிறைய ஆத்துமாக்களை நமக்கு என்ன பண்ணுவார்? சபையில் அவர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல ஒரு வசனம் சொல்கிறேன், நம்ம பைபிளில் இருக்கத்தாங்க. உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் உன் காதுகள் கேட்க எங்களுக்கு இடம், சொல்லுங்களேன், எங்களுக்கு இடம் நெருக்கமாக இருக்கிறது. கொஞ்சம் இடத்த என்ன பண்ணுங்க? பெருசாக கட்டுங்க. இந்த சர்ச்சு பத்தலை, இன்னும் கொஞ்சம் பெருசாக என்ன பண்ணுங்க? கட்டுங்க. நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் என் கூட நம்புறீங்க? கொஞ்சம் பேருக்கு டவுட்டாகவே இருக்குது. ஐயா இது நிரம்பட்டும் ஐயா. நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா தான் நிரம்பும். நம்ம ஒவ்வொருத்தரும் புதிய ஆத்துமாக்கள் கொண்டு வருவதற்கு நாம் என்ன பண்ணோம்? காரணமாக இருக்க வேண்டும். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? இருக்கிற ஆத்மாவை கூட துரத்தி விட்டுறாங்க. இருக்கிற ஆத்மாவை கூட என்ன பண்ணிடுறாங்க? ஓட விட்டுறாங்க. நான் யார் தெரியுமா? இப்போ தான் வந்தேன், நான் எப்போத்துலேருந்து இங்கே பாட்டு பாடுங்க, நீ வந்த உடனே மேலே ஏறிடுவியா அப்படின்னு பேசி பேசி பேசியே நல்லா வரவங்களை கூட என்ன பண்ணிடுறது? ஆஃப் பண்ணி ஒரு மூலையில் உட்கார வச்சுது. அவங்க பார்ப்பாங்க. அவங்கள எங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க அங்கே போயிடுறாங்க. இது நிறைய பேர் இடறி போகிறதுக்கு தான் நம்ம காரணமாக இருக்கிறோமே தவிர உள்ளே வர்றதுக்கு என்ன இல்லை, காரணமாகவே இல்லை. அப்படி இல்லைங்க. ரூபனை போல நம்முடைய வாழ்க்கை மாறும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, ஓகே. இவ்வளோ சூப்பராக ரூபனை பற்றி படித்தோம்ல. இப்போ ரூபனை அவங்க அப்பா ஆசீர்வதிச்சாரா சபிச்சாரா? அதாங்க தெரியல. நாங்கள் பைபிள் படிச்சிருந்தாதாங்க எங்களுக்கு தெரியும். என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களேங்க அப்படின்றீங்களா? தயவு செய்து வேதத்தை அதிகமாக என்ன பண்ணுங்க? நேசிங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கேள்வி கேட்கும்போது டக்குன்னு பதில் சொல்கிற அளவுக்கு பைபிளை நாம் என்ன பண்ணியிருக்கணும்? படிச்சிருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம தெளிவாக இருக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு படித்தோம்ல, அந்த வசனத்துக்கு போயிடுங்க. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 3வது வசனம் பார்த்தோம். ரூபனே, அது படிங்க. 3ஆம் வசனம் மட்டும் படிங்க. போதுங்க. சரி, கவனிங்க. நான் தமிழ் பைபிள் அதே தான், இதுவும் தமிழ் பைபிள் தானுங்க. இங்கிலீஷ் பைபிள்லாம் கேட்காதீங்க. இன்னும் கொஞ்சம் தமிழ் டிரான்ஸ்லேட்டில் நான் படிக்கிறேன். ரூபன், நீயே என் தலைமகன், என் ஆற்றல் நீயே, என் ஆண்மையின் முதல் கனி நீயே, மாண்பிலும் வலிமையிலும் முதன்மை பெற வேண்டியவனும் நீயே. இப்போ இங்கேயே முடிச்சுட்டாரு. வேண்டியவனும் நீயே, ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவனும் நீயே, கொஞ்சம் வேற லெவலில் போயிருக்க வேண்டியவனும் நீயே. ஆனால் அது இங்கே இதில் இல்லை, இங்கே சூப்பராக எழுதியிருக்காங்க. அதான் படிக்கிறேன். ஆனால் என்ன பண்ணாராம்? நீரை போல நிலையற்றவனானாய். தண்ணீரை போல என்ன பண்ணிட்டானா? நிலையற்றவனா. தண்ணி இப்போ கீழே ஊற்றணுமானா இந்த தண்ணி அங்கே ஒரு இடத்துல குமிஞ்சு நிற்குமா? நிற்காது. இங்கே இதுன்னா பரவாயில்ல, சிமெண்ட் போட்டிருக்கான்னு வச்சுங்க. மண் தரையில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இருக்குமா? காணாமல் போயிடும். அது போல் தண்ணீரை போல நீ என்ன பண்ணிட்ட? காணாமல் போயிட்ட. முதன்மை பெறமாட்டாய். ஏனெனில் உன் தந்தையின் மஞ்சத்தில் ஏறினாயாம், என் படுக்கையை தீட்டுப்படுத்தினாய்.
இவ்வளோ நேரம் சூப்பராக இருந்துச்சுங்க படிக்கும்போது. ரூபன் வேற லெவல் மனுஷனா இருக்கிறானே, ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு இருக்கிறானே, இப்படி பண்ணானே, ஒரு அடுத்த குழந்தைகள் பிறப்பது காரணமா இருந்தானே, இவ்வளோ சூப்பரான கேரக்டர் உள்ள ஒரு மனுஷன் இங்க என்ன பண்றாரு? யாக்கோபு சபிக்கிறாரு. நீ மேன்மை அடைய மாட்டாய். ஒரே லைன் தான். அதுல இருக்கிற சாபம் என்ன? நீ மேன்மை அடைய மாட்டாய். நீங்க என்னதான் நன்மையான காரியங்கள் செய்திருந்தாலும், ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி செய்த நன்மைகள் எல்லாம் மறக்கப்படும். இதுக்கு நீங்க ஆமென் சொல்லணும். இதை நானா சொல்ல பைபிள்ல இருக்கு. நீங்க எவ்வளோ நன்மை செய்திருந்தாலும், எவ்வளோ பரிசுத்தமா இருந்திருந்தாலும், எவ்வளோ பயங்கர பர்ஃபெக்டா இருந்தாலும், திடீர்னு ஒரு கட்டத்தில் நீங்க பாவம் செய்துட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க செய்ததை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? அவ்வளோதான். ஏன்? அங்க பாவம் தான் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். அதே போல நீங்க அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பாவிகளா இருந்தாலும், எவ்வளோ பெரிய துரோகிகளா இருந்தாலும், நீங்க பரிசுத்தமா வந்துட்டீங்கன்னா அந்த பழைய பாவத்தை எல்லாம் மறந்துடுவாரு. அல்லேலூயா. சத்தம் ஆமென் சொல்லலாமா? ரெண்டும் ஒரே காரியம்தான். நன்மை செய்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? மறந்துடுவாரு. தீமை செய்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி செய்த நன்மையெல்லாம் என்ன பண்ணிடுவாரு? மறந்துடுவாரு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆண்டவரே நான் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எப்படியெல்லாம் பைபிள் படித்தேன், எப்பவுமே சர்ச்சிலேயே இருந்தேனே, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைன்னா, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இடையில எங்கேயோ கொஞ்சம் என்ன பண்ணிட்டீங்க? வழி விலகி போயிட்டீங்க. இடையில எங்கேயோ வாழ்க்கையே வேற மாதிரி ரூட்ல போயிடுச்சு. அதனால தான் ஆண்டவரால் அதை பார்க்க முடியல. இப்போ சூழ்நிலையில என்ன இருக்கோ, இந்த நிகழ்காலத்தில் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை மட்டும் தான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஆரம்பிக்கும் போதே பாஸ்டர் அழகா எனக்கு அந்த வசனம் எடுத்து கொடுத்து ஆரம்பிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையே உண்டாக்குகிறது. ஆமேன் சொல்லலாமா? ஏங்க இதுக்கெல்லாமாங்க ஆமேன் சொல்லணும். அப்பதான் பயம் வரணும். அப்படியே ஆகட்டும். ஆமேன் என்ன? அப்படியே ஆகட்டும். அப்போ நம்முடைய அக்கிரமங்கள் ஆண்டவருக்கும் நமக்கும் என்ன உண்டாக்குது? பிரிவினை உண்டாக்குகிறது. அதே நம்முடைய பரிசுத்தம் என்ன உண்டாக்கும்? அவருக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கும். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணமுள்ள ஒரு மனுஷன், அவனை அவங்க அப்பா என்ன பண்றாரு? சபிக்கிறார். நீ மேன்மை அடைய மாட்டாய். ஒரே லைன்ல அவன் கதையை முடிச்சுட்டாருங்க. நீ மேன்மை அடைய மாட்ட. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் என்ன பண்ணானா? தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினான். அவன் என்ன செய்தான் அப்படின்றத நாம வாசிக்கலாம். 35வது அதிகாரம், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஓகே, சரி கவனிங்க. ரூபன் சாபம் பெற காரணம் என்ன அப்படி சொல்லி ஒரு சில காரியங்களை நாம படிக்க போறோம். ரூபன் சாபம் பெற காரணம் என்ன? இன்னைக்கு பிரசங்கமே தான். இவ்வளோ நேரம் பேசுறது பிரசங்கம் இல்லை. இவ்வளோ நல்ல குணம் உள்ளவனை அவர் சபிக்க காரணம் என்ன? ஏன்னா ஆசீர்வாதமா பிரசங்கம் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தங்க அப்படின்னு யாருன்னா சொல்றீங்களா? வருது ஆசீர்வாதம் இதுலயே இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஏன் சாபம் வருகிறது அப்படின்றத நாம தெரிஞ்சிட்டோம்னா, அதை நீங்க செய்யாம இருந்தா உங்களுக்கு என்ன வருமோ? இப்போ சொல்லுங்க, ஆசீர்வாதம் வரும். அவ்வளவுதான், சிம்பிள். இதுலயே ஆசீர்வாதமும் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ள வேண்டிய காரணம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ரூபனை அவர் ஏன் சபித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ள விபச்சார பாவம் இருந்தது. என்ன இருந்துச்சு? விபச்சார பாவம். அதுவும் எப்படிப்பட்ட விபச்சாரம் தெரியுங்களா? அம்மாவோடு கூடவே தப்பு பண்றாரு. அம்மானா அவனோட அம்மா இல்லை, யாக்கோப்புக்கு 4 மனைவிகள். அதுல இன்னொரு மனைவியோடு கூட அவர் என்ன பண்றாரு? தவறான பாவம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாருக்கும் தெரியும். லேயாளுக்கு ஒரு வேலைக்காரியை கொடுத்தாரு, ராகேலுக்கு ஒரு வேலைக்காரியை என்ன பண்ணாரு? கொடுத்தாங்க. இப்போ லேயாளுடைய பிள்ளை தான் ரூபன். இந்த ராகேலுக்கு ஒரு வேலைக்காரி கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த வேலைக்காரியோட கூட தான் இவர் என்ன பண்றாரு? அம்மாவுக்கு கொடுத்த வேலைக்காரி கூட தப்பு பண்ணல, சித்தியோட வேலைக்காரியோடு கூட என்ன பண்ணிட்டாரு? ஒரு தவறான ஒரு உறவை அவர் வைத்து கொண்டதை இங்க பார்க்கிறோம். விபச்சாரம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 5 வசனம் படிச்சீங்கன்னா, பவுல் இதே காரியத்தை கொரிந்து சபையில் இருப்பதை எழுதுகிறார். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று நான் கேள்விப்படுகிறேன். அதுவும் எப்படிப்பட்ட விபச்சாரம்னா, தகப்பனுடைய மனைவியை ஒருவன் வைத்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் ரொம்ப மோசமான பாவங்க. விபச்சாரமே பாவம், ரொம்ப மோசமானது தான். அதுலயும் இது என்னமா எப்படிப்பட்டது? ரொம்ப கேவலமானது, கேடு கெட்டது. விபச்சாரமே தப்பு, அதுலயும் இது எப்படி இருக்கு?
அம்மா கூட சித்தி, பெரியம்மா, சொந்தக்காரங்க, இப்படி உறவு முறைகளை சரியா பார்க்காம தவறான ஒரு உறவோடு கூட இந்த இடத்துல அவன் விபச்சாரம் செய்கிறான். இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? யோசித்து பாருங்க, ஆசீர்வதிப்பாரா? ஏய், என் அடிமடியிலேயே கை வச்சுட்டியாடா அப்படின்னு திட்டுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. உன்னை நான் ரொம்ப முக்கியமான நபரா நினைச்சேன். நீ மேன்மை அடைய வேண்டியவன். ஃபர்ஸ்ட் வசனத்துல என்ன சொன்னாரு? நீ மேன்மை அடைய வேண்டியவன், நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவன், நீ விசேஷமானவன், விசேஷமாய் மாற வேண்டியவன். ஆனால் இப்ப நான் உனக்கு சொல்றேன், நீ மேன்மை அடைய மாட்டாய். எனக்கு அன்பானவளே, ஒருவேளை ஜெபம் பண்ணும்போது கூட நம்ம ஜெபித்தோம். திரும்பவும் நான் உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்றேன், விபச்சார பாவம், வேசித்தனம்ன்ற பாவம் நமக்குள்ள இருக்குமானால் தயவு செய்து உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். இந்த பாவம் ஒருவருக்குள்ள இருக்கும்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ மேன்மை அடைய மாட்டாய். சரிங்க, நான் யார் கூடயும் விபச்சாரம் பண்ணலங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவனை விட்டு விட்டு அந்நிய தேவர்களை தேடி போவீர்கள் என்றால் அதுவும் விபச்சாரம் தான். கவனிக்கிறீங்களா? ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் விபச்சாரம் எதுன்னா, அவரை விட்டுட்டு வேற தெய்வத்தை தேடி போனா அது விபச்சாரம். ஆண்டவருக்கு அதான் விபச்சாரம். நான் யாருக்கிட்டையும் போலையே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. போயிருப்போம், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சொல்லியிருப்பாங்க, ஒன்றும் இல்லை, அங்கே போயிட்டு ஒரு கயிறு மட்டும் என்ன பண்ற, குழந்தை அழுதுட்டே இருக்குதுங்க, என்னங்க பண்றது, ஜெபம் பண்ணி பார்த்தங்க, ஒன்றும் முடியலைங்க, ஒன்றும் இல்லை, அங்கே போயிட்டு என்ன பண்ற, ஒரு ஓதின்னு வந்துரு. நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியல, முஸ்லீம் கோயிலுக்கு போய் என்ன பண்ற, ஓதிட்டு வந்துரு, மந்திரம் போட்டுன்னு வந்துரு, தான் அங்கே கயிறு கட்டுறாங்க, இங்க மை தடவுறாங்க. இதெல்லாம் ஓடிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்றோமா? போய் சொல்லுங்க, என்ன பண்றோம்? விபச்சாரம் பண்ணுகிறோம். 10 கட்டளையில ஒரு கட்டளை என்ன? விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. இப்போ ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நாங்க எந்த பொண்ணு கூடயும் தப்பு பண்ணலங்க, எந்த பையன் கூடயும் நான் தப்பு பண்ணலங்க, எங்க வீட்டுக்காருக்கு நான் உண்மையா இருக்கிறேன், என் மனைவிக்கு நான் உண்மையா இருக்கிறேங்க. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? இப்போ இந்த காரியங்கள்ல பல நேரங்கள்ல நாம் விபச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு முறை என் பையன், ஃபர்ஸ்ட் பையன் சின்ன குழந்தையா இருக்கும்போது, அதான் அந்த ஒரு சில மாதங்கள் வரும்போது கொஞ்சம் ரொம்ப குழந்தைங்க சிக்காதான் ஆவாங்க. அப்ப அழுதுட்டே இருக்கிறான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தான் நம்ம சொந்தக்காரங்க விட மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் யாரு? ரொம்ப ரொம்ப நல்லவங்க. வருவாங்க, நம்ம மேல ரொம்ப பரிதாபப்படுவாங்க, நல்லதுதான் சொல்லுவாங்க, அவனும் தப்பாவெல்லாம் சொல்ல. இப்ப குழந்தை அழுதேப்பா, கொஞ்சம் அங்க போய் என்ன பண்ற, ஒரு கயிறு கட்டுன்னு வந்துடுறான். ஏன்? நம்ம மேல நன்மைக்கு தான் சொல்றாங்க. ஆடு நனையுதுன்னு ஓனா பரிதாபப்பட்டான். அந்த மாதிரி அவங்க உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்றேன், கொஞ்சம் அங்க போப்பா, நீ போலன்னா சொல்லுப்பா. குழந்தைய நானாலும் தூக்கின்னு போய் என்ன பண்ணு வந்துடுறான், கயிறு கட்டுன்னு வந்துடுறேன். நான் சொன்னேன், அப்படி நான் போவேன்னு சொன்னா நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா? நான் சொல்லல, என் செயல்ல நான் அதை சொல்றேன். என்ன சொல்ல வரேன்னா, என் தேவனிடத்துல வல்லமை இல்லை அப்படின்னு நான் என்ன பண்றேன், அறிக்கை பண்றதுக்கு அது சமம். கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? நான் என் தேவனுக்கு வல்லமை இல்லை அப்படின்னு நான் என் வாயில சொல்ல, என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு நாங்க கயிறு கட்டினேன்னா நான் என்ன பண்றேன், என் செயல்ல நான் சொல்றேன், என் தேவனுக்கு வல்லமை இல்லை, அவரால் இதை செய்ய முடியாது, அதனால நான் வேற நபரை தேடி போறேன்னு அர்த்தம். அப்படி நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். 2-3 நாள் அழுதுட்டே இருக்கிறான், நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, அழுதுட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துல எங்க அம்மாவே மைண்ட் மாறிட்டாங்க. ஏன்னா ஆளுங்க தான் சொல்றேனே, சொந்தக்காரங்க பேசி 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 ஒரு கட்டத்துல எங்க அம்மா டே தம்பி கோச்சுக்காதரா, நான் சொல்றேன்னு, நீங்க 2 பேரும் வராதீங்கடா, வீட்லயே இருங்கடா, நான் தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணிடுறேன், கயிறு கட்டு வந்துடுறேன். அப்பதான் எங்க அம்மாவை பார்த்து கோவமா திட்டினேன். அந்த குழந்தை செத்தே போனாலும் போட்டோம், எனக்கு இன்னொரு குழந்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. என் ஆண்டவர்கிட்ட வல்லமை இல்லைன்னு மட்டும் நான் என் வாயால என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன், நான் என் செயல்லையும் காட்ட மாட்டேன். குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, உன் வேலையை போய் பாருமான்னு அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இத்தனை பேர் இவ்வளோ நெருக்கிறாங்க, உங்களுக்கு வல்லமை இருக்குது எனக்கு தெரியும், ஒருவேளை அது இவ்வளோ நேரம் குழந்தை அழுதுக்கு என்னுடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக கூட ஆண்டவர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, இவன் நிற்கிறானா இல்லையா பார்க்கலான்னு கூட ஆண்டவர் சோதித்திருப்பார். ஜெபம் பண்ண, ஆண்டவரே சுகத்தை தாங்கன்னு. உடனே அன்னைக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. கொஞ்சம் லேட் ஆகுங்க, அது வரைக்கும் நம்ம என்ன தான் பண்ணணும், பொறுமையா காத்திருக்கணும். பாஸ்டர் நம்ம சர்ச்சுக்கு வரும்போது ஒரு வார்த்தை சொன்னார், உடம்பு சரியில்லைன்னு வச்சிங்களா, டாக்டர் கிட்ட போனா என்ன சொல்லுவாங்க, ஊசி போட்டு ஒரு மாத்திரை கொடுத்துட்டு அப்ப 3 நாள் ரெஸ்ட் எடு, அது நல்லாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னன்னா, நீ அந்த மாத்திரை போடாம ஊசி போடாம 3 நாள் ரெஸ்ட் எடுத்தாவே நல்லாயிடும். நம்ம தான் தெரியாதனமா போய் என்ன பண்ணுகிறோம், ஊசி போட்டு மாத்திரை போட்டு, நீ 3 நாள் ரெஸ்ட் எடுத்தாவே அது சரியாயிடும். அந்த மாதிரி நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல, அமைதியா வெயிட் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் சுகம் கொடுப்பார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எரேமியா தான் சொல்றார், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம்
ஒன்றுண்டோ? ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாமே முடியும். அவர் நினைச்சாருன்னா கிழக்கே உதிக்கிற சூரியனை மேற்கே உதிக்க வைக்க முடியும். நமக்காக இயற்கை சூழ்நிலைகளை அவரால் மாற்றக்கூடும். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. போல நான் நிறைய சாட்சி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம், ஆனால் டைம் இல்லை, நிறைய பேச வேண்டி இருக்கு. இப்போ கவனிங்க, நமக்குள்ள ஆண்டவரை விட்டு விட்டு வேறு தேவர்களை, நம்ம ஒருவேளை தேவர்களையோ இல்லை மனுஷர்களையோ எதை நீங்கள் தேடி போனாலும் அது உங்களுக்கு விக்கிரகம் தான், அது விபச்சார பாவம் தான். இயேசுவை விட்டு விட்டு நீங்கள் எந்த ஒரு மனுஷனையோ மனுஷியோ நேசிப்பீங்கன்னு சொன்னால் அதுவும் விபச்சாரம் தான். இப்போ விபச்சார பாவம் நமக்குள்ள இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், நீ மேன்மை அடைய மாட்டாய். ஃபர்ஸ்ட் அவனுக்குள்ள என்ன இருந்தது? விபச்சாரம். அதுவும் எப்படிப்பட்ட விபச்சாரம்? தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருந்தான். ஒரு விஷயம் கவனிங்க, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், நான் முன்னாடியே சொன்னேன், 5வது வசனத்துல இப்படிப்பட்ட மனுஷனை என்ன பண்ணணும்னு பவுல் சொல்றாரு தெரியுங்களா? இதெல்லாம் நம்ம படிக்கிறது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பயம் இல்லை. நிறைய பேருக்குள்ள என்ன இல்லை? பயம் இல்லை. அது படிங்கல, 5வது வசனம் படிங்க, பவுல் என்ன சொல்றாருன்னு. அப்படிப்பட்டவனுடைய ஆவி இயேசுவின் நாளிலே மாம்சத்தின் அழிவுக்காக. அப்ப அவன் சரீரத்துல ஒரு அடி விழணும். அடுத்தது என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க. பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்டவனை என்ன பண்ணணுமா? சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கன்றார். ஒரு பாஸ்டர் இன்னைக்கும் இருக்காரு, என் ஃப்ரெண்டு. ஐயா வேணாம் ஐயான்னு, அவருக்கு செம கோவம் வந்துடும். இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் பார்த்து, ஆண்டவரே ஒன்று இவனை ரட்சியம் இல்லைன்னா பட்சியம் ஆண்டவரே. அவர் ஜபமே அதான், 2 வார்த்தை தான். ஒன்று இவனை இப்போ ரட்சியம் இல்லைன்னா பட்சியம், கால கை ஓடி ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ணுவார். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. என்னங்க பாஸ்டர் நீங்களே இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்கிறீங்களாங்க? வேற வழி இல்லை. பவுல் அந்த இடத்துல என்ன சொல்றாரு? இவர்கள் மாம்சத்திலே ஒரு அழிவு உண்டாகி அப்பதான் அவங்க ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. பிசாசுக்கு ஒப்பு கொடுங்க. கிறிஸ்துவின் நாளிலே அந்த ஆத்மா என்ன பண்ணிடக்கூடாது? நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னா இந்த சரீரத்திலேயாவது ஒரு அடி கிடைக்கட்டும் ஆண்டவரே அப்படி சொல்லி ஒப்பு கொடுங்க, சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கன்றார். இப்போ இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், நம்ம விசுவாசிங்க நிலைமை என்ன ஆகும்? நாங்கள் பண்ணல, அது வரைக்கும் நீங்கள் சந்தோஷப்படணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி நான் ஜெபம் பண்ணல, படித்தேன் ஆனால் அப்படி ஜெபம் பண்ணல. எனக்கு ஆண்டவர் சொன்னது என்னன்னா, மன்னிக்க சொல்லி கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நான் மன்னிச்சா தான் என் பாவத்தை அவர் மன்னிப்பார். அதுக்காகவாவது நான் என்ன பண்ண வேண்டி இருக்கு? மன்னிக்க வேண்டி இருக்கு. அதுக்கு தான் மன்னிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நான் யாரையுமே மன்னிக்கவே மாட்டேன். என்ன இல்லைன்னா நம்ம பாவத்தை அவர் என்ன பண்ண மாட்டாரு? மன்னிக்க மாட்டார். பரிந்து பேசணும். மோசேவை போல ஆண்டவரே அவங்களுக்கா பதில் என் பேரை என்ன பண்ணிடுங்க, கிரிக்கு போடுங்க. இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஊழியக்காரரும் இப்படி ஜெபிக்கிறதுனால தான் விசுவாசிகள் எல்லாம் நல்லா இருக்கிறோம். ஒரு வேளை பவுல் சொன்ன மாதிரி நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நிலைமை என்ன ஆகும் யோசித்து பாருங்க. யாரும் ஜெபம் பண்ணல. அதனால இன்னைக்கு எச்சரிக்கையா சொல்ற காரியம் என்னன்னா, விபச்சார பாவம் நமக்குள்ள இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மேன்மை அடைய மாட்டாய், மேன்மை அடைய மாட்டாய். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ள தகப்பன் மேல என்ன இல்லை? உண்மையான ஒரு அன்பு இல்லை. அவன் உண்மையாவே தகப்பனை நேசித்திருப்பான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு தவறான பாவத்தை அவன் கண்டிப்பா என்ன பண்ணிருக்க மாட்டான், செய்திருக்க மாட்டான். அவன் உண்மையா அப்பாவை நேசிக்கவே இல்லை. அப்பாவை என்ன பண்ணலாம நேசிக்கல. இயேசு 10 கட்டளைய சுருக்கி 2 கட்டளையா நமக்கு கொடுத்தாரு தெரியுங்களா? 1, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்துல என்ன பண்ணுமா, அன்பு கூற வேண்டும். ஃபர்ஸ்ட். 2வது, உன்னை நேசிப்பதை போல நீ பிறனை நேசிப்பாயாக. இந்த 10 கட்டளையும் இந்த 2 கட்டளைக்குள்ள அடங்கிடும். அதை நீங்க உட்காந்து பொறுமையா தியானிச்சிங்கன்னா புரியும். இப்போ என்னை நேசிப்பதை போலவே நான் மற்றவங்களை நேசித்தேன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன். என்ன நேசிக்கிறத போலவே நான் மற்றவங்கள நேசித்தேன்னு சொன்னா நான் கொலை பண்ண மாட்டேன், விபச்சாரம் பண்ண மாட்டேன், பிறர் பொருளை என்ன பண்ண மாட்டேன், இச்சிக்க மாட்டேன். இப்போ அடுத்த அந்த 4-5 காரியங்களும் தாயும் தகப்பனையும் நான் என்ன பண்ணுவேன், கனம் பண்ணுவேன். இது எல்லாமே அடுத்த அந்த 2வது கட்டளைக்குள்ள இந்த 5 கட்டளையும் என்ன பண்ணிடும், வந்துடும். ஆண்டவர் சுருக்கி சொன்னார், அப்போ இவன் அப்பாவை அதிகமாய் நேசித்திருப்பான் என்று சொன்னால் இவனுக்குள்ள என்ன பாவம் இருந்திருக்காது, விபச்சார பாவம் இருந்திருக்காது. அப்பாவை நேசிக்கல, வாயில மட்டும் சொல்றோம் நான் யாரு, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. எங்க பாஸ்டர் தான் அடிக்கடி சொல்லுவாருங்க, கிறிஸ்தவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, பொய்யை பாட்டா பாடுவாங்களாம். என்ன பண்ணுவாங்க, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது நம்மலாம் ரொம்ப நல்லவங்க, ஆனா பாட்டு பாடுவோம். எப்படி தெரியுமா, வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே. இன்னைக்கு ஏதோ வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க, மீதி நேரத்துல
இப்போ இந்த பாட்டு பாடினா எல்லாம் கூட சேர்ந்து பாடும். எத்தனை பேர் ஒயிட் ட்ரெஸ் போட்டுனுக்குறோம்? போடல. அடுத்தது, ராஜாவும் மாளிகையில், சொல்லுங்க, காலையில 8 மணி 9 மணி தான் எந்திரிக்கிறது. ஆனா பாட்டுன்னா பயங்கரமா இருக்கும். அப்பாவை நேசிக்கிறதே இல்ல, ஆனா பாட்டு, நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, இது பொய் தானே ஐயா, இப்படிதான் போய் சொல்லிட்டு இருக்கோம். பல நேரங்களில ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்றோம், ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பொய் சொல்றோம். நான் எங்க சபையில சொல்ற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்ப இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே இயேசுவின் சரீரம். ஆமென் சொல்றீங்களா? ஆமாவா இல்லைங்களா? நம்ம எல்லாருமே இயேசுவின் சரீரம். அவர் தலையா இருக்கிறார். நம்ம எல்லாம் சேர்ந்து யாரு? இயேசுவின் சரீரமாய், சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். இப்ப பாஸ்டர் இயேசுவின் சரீரம். இப்ப நான் அவர்கிட்ட பேசலன்னா நான் யார்கிட்ட பேசல? போய் சத்தமா சொல்லுங்க, யார்கிட்ட பேசல? ஏசப்பா கிட்ட பேசல. அந்த சகோதரர், இங்க இருக்கிற சகோதரி எல்லாருமே இயேசுவின் சரீரம். நான் இப்போ உங்ககிட்ட பேசல, பாஸ்டர்மா கிட்ட நான் பேசலன்னா நான் யார்கிட்ட பேசல? இயேசுகிட்டயே பேசல. ஆனா நான் சொல்லினுக்கிறேன், ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்கு யாரும் முக்கியம் இல்லை ஆண்டவரே, நீங்க மட்டும் தான் முக்கியப்பா, என் உயிரையே உனக்காக கொடுக்குறேன் ஆண்டவரே. அவர் சொல்றார், யோவான் எழுதும்போது நிருபத்துல சொல்றார், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் நீ எப்படி பிரியமாயிருப்பாய். அதுக்கு அர்த்தம் அதான். அவர் இயேசுவின், இவங்க எல்லாம் இயேசுவின் சரீரத்தில் ஒரு அவயவங்கள். இவங்களை நீ நேசிக்காம நீ என்ன நேசிக்கிறேன்னு வந்து ஏன் சும்மா போய் சொல்ற? ஒரு பாஸ்டர் மெசேஜ்ல அதான் சொல்றாரு, காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சிட்டானா அவன் போய் சொல்றதுக்கு. டே நிப்பாட்டுங்கடா அவனை. காலையிலே இருந்து ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணுகிறான்? நடிக்க ஆரம்பிச்சுட்டான்டா. இன்னமும் நிறைய பேர் நம்ம இப்படிதான் இருக்கோம். தயவு செய்து, அதான் நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போதே நிறைய விஷயங்களை உணர்ந்தேன். என்னவெல்லாம் ஆண்டவர் பேச சொன்னாரோ எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே ஜபத்துல என்ன பண்ணிட்டோம்? நம்ம ஜபம் பண்ணி முடிச்சிட்டோம். உண்மையாவே ஒருவேளை யார் கூடயாவது நீங்க பேசாம இருப்பீங்கன்னு சொன்னா தயவு செய்து எல்லாரோடு கூட என்ன பண்ணுங்க? ஐக்கியமா மாறுங்க. தகப்பனுக்கும் மகனுக்கும், தகப்பனுக்கும் மகளுக்கும் உள்ள உறவு ரொம்ப முக்கியமானது. ஆமென், அல்லேலூயா. சரி, இங்க நான் ஆண்டவரை அவரை குறித்து மட்டும் நான் சொல்றது, அதாவது எப்படி சொல்லலாம், ஆண்டவரை பத்தி இவ்வளவு நேரம் சொன்னேன். இப்ப அடுத்து உங்களுக்கு இன்னொரு தகப்பனை பத்தி நான் சொல்ல போறேன். யார் சொல்லுங்க? எதிர்பார்க்கிறேன் நீங்க சொல்லுவீங்கன்னு. தம்பி சூப்பரா சொன்னார், அவர் கை தட்டுங்க சந்துருவுக்கு. அடுத்து நமக்கு தகப்பன் யாரு? போய் சத்தமா தம்பி நீ சொன்னது கேட்கல போல, போய் சொல்லு. பாஸ்டர் அம்மாவும் நமக்கு யாரு? போய் சொல்லுங்க. ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தாய். இவங்க கிட்ட பேசாம என்ன பண்ணுகிறோம்? அது ஒரு இன்னைக்கு நிறைய சபையில் இருக்குது. அப்படியே கொஞ்சம் போட்டி, பொறாமை, ஈகோ. அவர் வந்து என்கிட்ட பேசட்டுமே, யாரு? அதுக்கு தான் இருக்கிறாரு பாஸ்டர். வந்து அவர் என்கிட்ட வந்து பேசட்டும். பண்ற தப்பெல்லாம் நம்ம தான் பண்ணியிருப்போம், ஆனா யார் வந்து பேசணுமா? ஏன்னா எங்களுக்கு வேற வேலை இல்லை. நாங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு? பவுல் சொல்ற மாதிரி, எபிரேயனுக்கு எபிரேயனாகவும், கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும், அடிமைக்கு அடிமையாகவும் மாறி நாங்க வீடு தேடி போய், அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா, ஏமா சர்ச்சுக்கு வராம நின்ட்டீங்க, தயவு செய்து வாங்கம்மா அப்படின்னு யார் கூப்பிட வேண்டி இருக்குது? இவங்க அப்படியே பெரிய ஆள் மாதிரி சேர் மேல உட்காந்து, வாங்க ஐயா உட்காருங்க அண்ணா, எதுக்கு வந்தீங்க? ஒரு சில ஆளுங்க பேசும்போது பார்க்கணுமே, கல் எடுத்து அடிக்கலான்னே இருக்கும். ஆனா வேற வழி இல்லாம நாங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு? போய் பேச வேண்டியது இருக்குது. தகப்பனுடைய மனதை பிரியப்படுத்தாத யாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இன்னைக்கு மொத்த பிரசங்கத்தையும் ஒரு லைன்ல சொல்லணும்னா, தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு தான் இன்னைக்கு பிரசங்கமே. நீ அப்பாவோட கூட ஐக்கியம் உனக்கு கரெக்டா இருந்துச்சானா நீ மேன்மை அடைவாய். அப்பாவோட உன்னுடைய ஐக்கியம் சரியா இல்லைன்னு சொன்னா நீ மேன்மை அடைய மாட்டாய். போய் யாக்கோப்புக்கும் ரூபனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சரியா இல்லை, அந்த உறவு முறை சரியா இல்லை, அவன் அப்பாவை நேசிக்கவே இல்லை. அடுத்தது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, தகப்பனுக்கு சொந்தமானதை அவன் எடுத்துக்கொண்டான், இச்சித்தான். இது அந்த 10 கட்டளையில ஒரு கட்டளை இச்சை. இதுல விபச்சாரம் வந்துச்சு, இச்சை வருது, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணல, அது வருது, நிறைய சொல்லிட்டே போலாம். யோசித்து பாருங்க, அவனுக்குள்ள இச்சை வந்தது. தகப்பனுக்கு சொந்தமானதை என்ன பண்றான்? எடுத்துக்கொண்டான். இன்னைக்கு நிறைய சபைகள்ல விசுவாசிங்களை கொஞ்சம் கூப்பிட்டு, எப்பா பாட்டு பாடு, வர்ஷிப் பண்ணு, கொஞ்சம் எல்லாத்தையும் முன்னாடி பண்ணு. இப்போ பாஸ்டர் கூட நாங்கள் எப்படி சபையில் பண்ணுறோமோ அதையே நான் பார்க்குறேன். இங்கே அதே ஒரு ஆவியை கத்தர் கொடுத்துருப்பதை பார்க்குறேன். நான் மட்டும் நடத்தினா போதாது, என் விசுவாசிகளும் முன்னாடி வந்து என்ன பண்ணணும்? நடத்தணும் அப்படி சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு கொஞ்சம் அப்படி மேலே ஏற்றி நம்ம அழகு பார்த்தோன்னு வச்சுங்க. உனக்கு ஒண்டி தான் தெரியுமா வர்ஷிப் பண்ண? எனக்கும் தெரியும். பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கும் தெரியும். ஒரு தம்பி ரொம்ப நாளாக வந்துட்டே இருந்தார். அவரை வர்ஷிப் பண்ண விட்டா தான் அவர் சர்ச்சுக்கு வருவார்.
அவரை வர்ஷிப் பண்ண உள்ளன்னா அவர் என்ன பண்ண மாட்டாரு, சர்ச்சுக்கே வரமாட்டார். அவ்வளோதான், அதோட அவர் பாட்டு போயினே இருப்பார். இப்போ இந்த ஒரு 5 மாசமா சர்ச்சுக்கே வரல. எல்லா விசுவாசிகளும் சொல்லிட்டாங்க, எப்பா அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசாம்பான்னு. எல்லாம் பேசியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. அப்பயும் அவன் என்ன பண்ணல, வரல. இப்போ சமீபத்தில் அந்த சிஸ்டர் இறந்துட்டாங்க, அதுக்கும் ஃபோன் பண்ணி தம்பி வாப்பா கீபோர்டு வாசிக்கிறதுக்கு அப்படியும் கூப்பிட்டாச்சு. அப்பயும் என்ன பண்ணல, வரல. சரி அதெல்லாம் கூட விட்டுருங்க, மறுநாள் டெத்துக்காவது வந்து ஒரு பார்த்துட்டு பேசிட்டு பழகுனதுக்கு போயிருக்கலாம், அதுவும் வரல. என்னடான்னா இவர் வர்ஷிப் நடத்த விட்டா தான் இவர் வருவாராம். இப்போ நீ என்ன பண்ற, ஊழியக்காரனுக்குரியதை நீ எடுத்துக்கொள்ள பாக்குற. உன்னை வந்து நாங்க என்ன பண்றோம்னா உருவாக்கி உனக்கு இன்னொரு இடத்துல ஆண்டவர் வச்சிருப்பார், ஒரு கிளை சபையை வச்சிருப்பார். அதுக்கு தான் இங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களே தவிர இந்த சபையே நீங்க எடுத்துக்கணும்னு ட்ரைனிங் கொடுக்கல. கவனிக்கிறீங்களா? இந்த சபையே நீங்க எடுத்துன்னு போயிடுங்கன்றதுக்கு என்ன பண்ணல, இங்க ட்ரைனிங் தரல. உங்களுக்கு ஆண்டவர் வெளியிலே சபையை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. வெளியே வச்சிருக்கிறாரு. இங்க நீ உருவாகி நீ வெளியே போனேன்னா உன்னை ஆண்டவர் கண்டிப்பா பயன்படுத்துவார். அப்படி விசுவாசிங்க. ஆண்டவரை இங்க இல்ல, இங்க நான் கரெக்டா நல்லா ரெடி ஆயிட்டு வெளியே போய் நான் ஒரு சபையை ஆரம்பிக்கணும் ஆண்டவரை, அப்படி ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஊழியக்காரனுக்குரிய இடத்தை, ஊழியக்காரனுக்குரிய கணத்தை நாம் என்ன பண்ணோம், கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு பல பேர் இப்படி தாங்க இருக்காங்க. கொஞ்சம் கூப்பிட்டு அப்படி இது பண்ண உடனே 2 பாட்டு என்ன சொல்லுவாங்களே, தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் ஆயிட்டான், பைபிள் எடுத்தவனெல்லாம் என்ன ஆயிட்டாங்க, பாஸ்டர் ஆயிட்டாங்க. எனக்கும் பைபிள் தெரியுங்க, எல்லாம் தெரியும். பைபிள்ல என்ன கேட்குறீங்க சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஒரு பாஸ்டர் கிட்ட கேட்டாங்களாம், திடீர் பாஸ்டர் கிட்ட, நல்ல பாஸ்டர் இல்லை, திடீர் பாஸ்டர் கிட்ட கேள்வி கேட்டாங்களாம், ஐயா பைபிள்ல மொத்தம் எத்தனை ஆகமங்கள் இருக்கு சொல்லுங்க. அவர் சொன்னாராம் 67 ஆகமம் இருக்குது. எனக்கு தெரியாதான்னாராம். எத்தனை இருக்குது போய் சொல்லுங்க, எத்தனை இருக்கு? அதுவே எங்களுக்கு தெரியாதுங்க, இப்போதான் நீங்க சொன்னாதான் தெரியும்ன்றீங்களா? சரி 66 தான் இருக்கு. அவர் வந்து 67 சொன்னாராம். எல்லாம் ஷாக் ஆயிட்டு, 67 எங்க இருக்குது? ஏதோ இருக்கு பாருங்க, லைனா படிச்சுனே வரும்போது அப்போஸ்தலருடைய நடபடிகள் கீழே எழுதி இருந்துச்சான். அது நம்ம பைபிள்ல இப்போ வந்து வர பைபிள்ல கரெக்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி பழைய பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் கீழே எழுதி இருப்பாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, அதுவும் ஒரு புக்குன்னு படிச்சுட்டாரு. மொத்தம் 67 இருக்குங்க. இப்படிதான் திடீர் பாஸ்டரானா என்ன பண்ணணும், என்ன பேசுறோன்னே தெரியாது. பவுலும் சீலாவும் கணவனும் மனைவியுமாய் கர்த்தரை துதிப்பார்கள் அப்படின்ட்டான். பவுலும் சீலாவும் 2 பேரும் ஜென்ஸ். இவர் என்ன சொல்லுகிறாரு, கணவனும் மனைவியுமாய் துதித்தார்கள். இன்னொரு பாஸ்டர் சொன்னாராம், ஐயா இந்த ஆல்பா ஒமேகா அப்படின்றாங்களே அப்படின்னா என்னங்க ஐயா அப்படின்னா, அவர் சொன்னாரா, அது அமெரிக்காவில் ஏதோ ஒரு காய்கறி பேருங்க. இப்படிதான் இருக்கிறாங்க. ஒன்றும் தெரியாம முன்னாடி ஏறி வந்துட்டா கடைசியில் என்ன பண்ணும், அவமானப்பட்டு தான் போகணும். அல்லேலூயா. அதனால தயவு செய்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை கரெக்டாக செஞ்சுட்டு நீங்கள் அடுத்தது அவங்க மற்றவங்க கையில் கொடுக்கும்போது ஆண்டவர் சரியான நேரம் வரும்போது உங்கள் ஊழியர்களாக, உங்களை ஊழியக்காரிகளை அவர் என்ன பண்ணுவார், அவர் பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் வெளியில் கொண்டு போய் சபைகள், கிளை சபைகளை உருவாக்க கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. இங்கே நானே பாஸ்டராக நிற்கணும்னு தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாஸ்டர் தான் இங்கே இருப்பார். அவர் தான் இந்த சபைக்கு ஊழியக்காரர். நீங்கள் மற்றவங்களெல்லாம் எங்கே தான் போகணும், வெளியில் போய் இதே சபையோட கிளை சபையை நாம் என்ன பண்ண போகிறோம், நடத்த போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இங்கே விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். தகப்பனுடையதை, தகப்பனுக்கு சொந்தமானதை அவன் என்ன பண்ணுறான், இச்சித்து கொண்டான். மிரியாமும் ஆரோனும் என்ன பண்ணுறாங்க, வந்தாங்க. உனக்கு ஒண்டி தான் தெரியுமா, உன்னோடு கூட தான் கர்த்தர் பேசுகிறாரா, எங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்ட்டு பயங்கரமா பேசணும்னா ஆண்டவர் கோவப்பட்டு அந்த இடத்துல ஆண்டவர் பேசுறதே வேற மாதிரி இருக்கும். நான் எல்லாரோடு கூட சொப்பனத்தின் மூலமாய் பேசுவேன், ஆனால் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அடுத்து சொல்றேன், நான் அவனோடு முகமுகமாய் பேசுவேன், பிரதேட்சியமாய் பேசுவேன். அவனுக்கு விரோதமா பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுறதுக்கு என்ன வரக்கூடாது, தைரியம் வரவே கூடாது. அவன் அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, சவுலின் மீது பொல்லாத ஆவி வந்த பிறகு கூட தாவீது என்ன சொன்னாரு, போய் சத்தமா தாவீது என்ன சொன்னாரு, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேல என்ன பண்ண மாட்டேன், கை வைக்க மாட்டேன். அவர் செத்துட்டாரு. செத்த பிறகும் அவர் தலையை ஒருத்தன் வெட்டி எடுத்துன்னு வந்து, ஐயா உன் விரோதியை நான் போட்டு தள்ளிட்டேன் ஐயா, சூப்பர்ரா வாடா அப்படின்னு அவனுக்கு பிரைஸ் கொடுத்தாரா? அவர் செத்துட்டாரு தான், செத்தவரை கூட நீ எப்படிடா நீ வெட்டலான்னு அவனை சாகடிச்சிட்டார். அப்போ ஒரு ஊழியக்காரன் அவன் தப்பான ஊழியக்காரனாகவே இருந்தாலும் கூட, நல்லா புரிஞ்சுங்க, அவன் தவறான ஊழியக்காரனாகவே இருந்தாலும் கூட அவனை பத்தி குறை சொல்றதுக்கு நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கல, போய் சத்தமா சொல்லுங்க, என்ன கொடுக்கல, ரைஸ் கொடுக்கல.
அவர் எஜமானுக்கு அவருக்கு பதில் சொல்லிப்பார். இன்னைக்கு நிறைய யூடியூப்ல பாத்தீங்கன்னா, இந்த பாஸ்ட் சரியில்லை, அந்த பாஸ்ட் சரியில்லை, இவர் இப்படி பண்ணிட்டாரு, இவங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு, இவங்க இப்படி போயிட்டாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாது. விழுந்து போனவன் திரும்ப எழுந்து வரணும்னு தான் நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணுமே தவிர, என்ன ஆட்டான் காணாம போயிட்ட பத்தியா அப்படின்னு நம்ம என்ன பண்ற கூடாது, சொல்லவே கூடாது. கடைசியில் நம்ம காணாம போயிடும். ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, எங்க பக்கத்து வீட்டுக்காருக்கும் எங்களுக்கும் பயங்கரமான சண்டை, ஜெபம் பண்ண, ஆண்டவர் அவங்க கையை காலை உடச்சிட்டாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கத்தருக்கே சோத்திரம். இது ஆக்சிடென்ட் ஆனதுக்கு விழுந்து போனா, உன் சத்துரு விழுந்து போனால் என்ன பண்ணாத, சந்தோஷப்படாத. உடனே ஆண்டவர் அந்த தண்டனையை நம்ம கிட்ட எடுத்துன்னு வந்துருவார். இப்போ ஊழியக்காரன் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் என்ன பண்ணோம், கொடுக்கணும். மிரியாமுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்களா? குஷ்டரோக பாவம் வந்தது. மறுபடியும் யார் தான் ஜெபம் பண்றது? போய் சொல்லுங்களேன், யார் தான் ஜெபம் பண்றது? இது வராது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வார்த்தை வரவே வராது. யார் தான் ஜெபம் பண்ணணும்? பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணணும். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும் கடைசியில நாங்க தான் வந்து நிக்கணும். நீங்க எவ்வளோ எங்களை திட்டினாலும், அவமானப்படுத்தினாலும், எங்க கிட்ட பேசாம போனாலும் லாஸ்ட்ல நாங்க தான் வந்து நிக்கணும். மோசே ஜெபம் பண்ண பிறகுதான் மிரியாமுக்கு அங்க கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா சொல்றேன், ஊழியக்காரனுக்குரிய கனத்தை நாம கொடுக்க வேண்டும். அடுத்தது இந்த இடத்துல அதை தான் நான் முன்னாடியே பேசிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவன் என்ன பண்ணல, கொடுக்காமல் போனான். அவன் உண்மையாவே தகப்பனை நேசித்திருந்தால் அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்திருப்பான் என்றால், அவருக்கு பயப்பட வேண்டிய ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்திருக்கும்னு சொன்னா, அவன் நிச்சயமா அந்த தவறான பாவத்துல என்ன பண்ணி இருந்திருக்க மாட்டான், அவன் ஈடுபட்டு இருந்திருக்க மாட்டான். எனக்கு அன்பானவளே, ஆண்டவர் சொல்றார் மல்கியா 1:6 நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் தேவனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே, எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய பயம் எங்க? இப்ப ஆண்டவருக்கும் பயப்படுறது இல்ல, உங்களுக்காக முன்னாடி நிக்க வைக்கிற ஊழியக்காரனுக்கும் என்ன பண்றது இல்ல, பயப்படுறது இல்ல. ஐயா கொஞ்சம் தள்ளி போயிங்க, எங்களுக்கு தெரியும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கைட் பண்ணி கொண்டு போனோம்னு யாருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, மோசேக்கு அப்புறம் ஆண்டவர் ஆரோனியோ மிரியாமையோ என்ன பண்ணிருக்கலாம், எப்ப வச்சிருக்கலாம். இவங்க ஒழுங்கா இருந்திருந்தாங்கன்னா, நான் அப்படிதான் நினைக்கிறேன், இவங்க கரெக்டா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அடுத்தது இவங்க கூட்டு போயிருந்திருப்பாங்க. ஒழுங்கா இல்லாம போனதுனால யாருக்கு போயிடுச்சு, யோசுவாக்கு போயிடுச்சு. அதான் சொல்றேன், நீங்க உங்க வேலையில் கரெக்டா இருப்பீங்கன்னா உங்களுக்கு உரிய ஆசீர்வாதத்தை யாரும் உங்ககிட்ட இருந்து பறித்து கொள்ள முடியாது. ஒரு வேலை தேவையில்லாத விஷயத்துல நுழைவீங்கன்னு சொன்னா உள்ளதும் போச்சுடா, அவ்வளவுதான், இருக்கிற ஆசீர்வாதமும் போயிடும். அதனால தயவு செய்து நாம கனம் கொடுப்போம், ஊழியக்காரர்களை கனம் பண்ணுவோம், தேவனை நாம கனம் பண்ணுவோம். அப்படி கனம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமா நம்மள என்ன பண்ணுவாரு, அவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. போய் சத்தமா சொல்லலாம் அல்லேலூயா. திரும்ப கூட சொல்றாங்க, ஊழியக்காரர்களை கர்த்தர் தீர்மானித்து, கர்த்தர் தேர்ந்தெடுத்து, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அவர் கண்டுபிடித்து உருவாக்கி கொண்டு வந்து இங்க நிக்க வச்சிருக்கிறார். இப்ப இங்க பாஸ்டர் எனக்கு தெரியல, எங்க ஊர்ல நான் என்ன பத்தி சொல்றேன், பாஸ்டர் பத்தி சொல்லல. நான் எங்க ஊர்லயே, சொந்த ஊர்லயே ஊழியம் செய்யறேன். அதுதான் பயங்கர டேஞ்சரு. வேற எங்கேயாவது கூட போய் செஞ்சா பிரச்சனை இல்லை. எங்க ஊழியம் செய்யறேன், என் ஊர்லயே, என் சொந்தக்காரங்க தான் வராங்களே சர்ச்சுக்கு. சதீஷ்ல தானே எனக்கு தெரியாதவன் சொல்லிட்டு போறான். ரொம்ப கேர்லெஸ்ஸா நினைக்கிறது, அற்பமா நினைக்கிறது. ஆனா இப்போ இந்த சமீபமா நடந்த இந்த டெத்துக்கு அப்புறம் இதை நான் என்ன பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல, நானே ரொம்ப அழுதேன். ஒரு பாஸ்டர் வந்தாரு, என்ன பாஸ்டர் ஆறுதல் படுத்த வேண்டிய நீங்களே அழுதுட்டு இருக்கிறீங்களே. அப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இது என் குடும்பங்க, என் வீட்டுல இறந்துட்டு இருக்காங்க, நான் அழாம நான் என்ன பண்றதுன்னு. இப்போ விசுவாசிங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, ரொம்ப அற்பமா நினைக்கிறது, இவன் என்ன சொல்லிட்டு போறான். ஆனா இந்த சம்பவம் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளயும் ஒரு பயத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். தம்பி சொல்றதுல ஏதோ ஒரு காரியம் நடக்குது. இது அதான் முன்னாடியே சொன்னேன், என்ன பெருமைப்படுத்துறதுக்கு இல்லை, ஆண்டவர் அந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறார். மோசேக்கு எப்படி பயந்தார்களோ அதே போல யோசுவாவுக்கும் என்ன பண்ணாங்களாம், பயந்து நடந்தார்கள். நீங்க பயப்படல, நீங்க ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலன்னா அவர் கொடுக்குற இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா அடி இல்லாம அழகா இருக்கலாம், கொடுக்கலன்னா அடிச்சுதான் கூட்டு வந்து அந்த கனத்தை கொடுக்க வைப்பார். அதனால நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லலாம் அல்லேலூயா. அவனுக்குள்ள விபச்சார பாவம் இருந்தது. தகப்பனை அவன் நேசிக்கல, தகப்பனுக்கு சொந்தமானதை என்ன பண்றான், எடுத்துக்கொண்டா. தகப்பனுக்கு பயப்படல, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவன் என்ன பண்ணல, கொடுக்கல. இப்படியெல்லாம் இருந்ததுனாலதான் அந்த இடத்துல ரூபனை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ மேன்மை அடைய மாட்டாய், நீ மேன்மை அடைய
மாட்டாய். சரி, ஓகே. இப்போ கடைசியா ஒரு சில விஷயம் மாத்திரம் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். சாபத்தை பெற்றுக்கொண்ட ரூபன் அப்படியே சாபத்துல போயில்ல, அந்த சாபத்தை அவன் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டான். அல்லேலூயா. சாபத்தை பெற்ற ரூபன் அதை எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டான்? ஒருவேளை இன்னைக்கு நம்ம செய்த பாவங்களின் நிமித்தமாய், நம்ம செய்த ஒரு சில குற்றங்களின் நிமித்தமாய், ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எதிர்த்து பேசின பாவங்களின் நிமித்தமாய் ஒருவேளை ஆண்டவர் நமக்கு வியாதிகளை கொடுத்திருக்கலாம், பலவீனத்தை கொடுத்திருக்கலாம், இல்ல ஒரு சாபங்களை கொடுத்திருக்கலாம், ஏதோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இதை எப்படி நான் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்வது அப்படின்னு சொல்லி தான் ஒரு சில காரியங்கள் நான் உங்களோடு கூட சொல்லி நம்ம முடிக்கலாம். என்னாகமம் 32வது அதிகாரம் எடுத்துங்க. என்னாகமம் 32வது அதிகாரம். சரி, எடுத்து வச்சுங்க. அடுத்தது ஆதியாகமம் 27வது அதிகாரம் 40வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 27:40. ஓகேங்க, கவனிங்க. இந்த இடத்துல ஈசாக்கு யாக்கோப்பை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஏசா வந்து என்ன பண்றாரு, கேட்குறாரு, அப்பா நீ நினைச்சு அவனை என்ன பண்ணிட்டான், நான் ஆசீர்வதிச்சிட்டேன், இப்போ நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவன் கேட்குறான், ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு வைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை நீ என்ன பண்ணுவ, முறித்து போடுவாய். அப்போ இவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் மேற்கொள்ள வேண்டும். இப்போ ரூபனை, இந்த இடத்துல நான் ரூபனை பத்தி சொல்ல விரும்புறேன். ரூபன் அந்த சாபத்தை எப்படி அவன் ஆசீர்வாதமாய் மாற்றினான்னா அவன் மேற்கொண்டான். அவன் என்ன பண்ணான், ஒரு சில காரியங்கள் செய்யறான். என்னன்னா 32ஆம் அதிகாரத்துல நீ படிக்க தேவையில்லை, அந்த அதிகாரம் ஃபுல்லாவே நடக்கிற சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வராங்க. வந்த பிறகு கிட்ட வந்துட்டாங்க, கானான் தேசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. வந்த பிறகு வசனத்துல பாத்தீங்கன்னா ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. ஓகே, ஓகேங்க, போதுங்க. இங்க யாசேர் தேசத்தை பார்த்ததும் இது ஆடு மாடுகள் மேய்ப்பதற்கு தகுதியான இடம், நல்லா செழிப்பா இருக்கு, இந்த இடம் நம்மளுக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு மோசே இடத்துல கேட்குறாங்க, ஐயா எங்க கோத்திரத்துக்கு இந்த இடத்த என்ன பண்ணிடுங்க, பிரிச்சு கொடுங்க. இன்னும் கானானுக்குள்ள போவே இல்லை, யோர்தானை தாண்டி அந்த பக்கம் என்ன பண்ணல, அவங்க போகவே இல்லை, இந்த பக்கமே இருக்கிறாங்க. அப்போவே சொல்றாரு அவர் மோசே. அதுக்கப்புறம் என்னவெல்லாம் பேசினாருன்றதை தான் நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். என்னங்க திடீர்னு இப்படி கேட்குறீங்களே, நீங்க மாத்திரம் சுதந்திரம் வாங்கிட்டு இங்கேயே நின்றுட்டீங்கன்னு சொன்னா மீதி இருக்கிற கோத்திரம் அந்த பக்கம் போய் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, எப்படி சண்டை போடுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு அப்புறம் மோசேவெல்லாம் பேசும்போது அவங்க சொல்றாங்க, கடைசி வரைக்கும் நாங்க என்ன பண்ணுவோம், யுத்தம் பண்ண வருகிறோம் அப்படின்ற ஒரு உடன்படிக்கையை அந்த இடத்துல அவர்கள் மோசேயோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணுவதை இந்த 32ஆம் அதிகாரத்துல நம்மால பார்க்க முடியும். அல்லேலூயா. சரி, ஓகே, இது 32ஆம் அதிகாரம் அப்புறமா படிங்க. இப்போ யோசுவா 22வது அதிகாரம் எடுத்துங்க. யோசுவா 22வது அதிகாரம். அந்த உடன்படிக்கையை அவர்கள் நிறைவேற்றினார்களா இல்லையா அப்படி சொல்லி பார்க்கலாம். யோசுவா 22வது அதிகாரம். ஓகே, யோசுவா ரூபானியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் அழைத்து 1ஆம் வசனத்துல 2ல அவர்களை நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள். அல்லேலூயா. சரி, கவனிங்க. சாபத்தை ஆசீர்வாதமாய் எப்படி மாற்றிக்கொள்வது அப்படி சொன்னா கீழ்ப்படிய வேண்டும். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க, கீழ்ப்படிந்தார்கள். அவங்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த இடம் தாங்க எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க, ஆனா நீங்க என்ன கட்டளை இடுறீங்களோ அதன்படி நாங்கள் கடைசி வரை நடப்போம் அப்படின்ற ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்த பிறகு அந்த உடன்படிக்கையில கடைசி வரை நின்று கீழ்ப்படுகிறார்கள். இந்த வசனத்துல அதான் பார்க்கிறோம், என்னுடைய வார்த்தைகள் யாவற்றிற்கும் என் சொற்படி நீங்கள் என்ன பண்ணீங்க, செய்தீர்கள். அப்போ இங்க நான் எப்படி உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க விரும்புகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மீதி 9 கோத்திரத்துக்கும் அங்க போய் சீட்டு போட்டு குலுக்கி, அப்பா நீ இந்த இடத்த போ, நீ அந்த இடத்த போ, நீ இந்த பக்கம் போன்னு சீட்டு குலுக்கி போட்டு தான் எடுத்தாங்க. ஆனா இந்த 2 கோத்திரத்துக்கும் சீட்டு குலுக்கி போடல, அவங்க கேட்ட இடத்த ஆசீர்வாதமா கொடுத்தாங்க. போய் சத்தமா சொல்லாமா? 9 கோத்திரத்துக்கும் 2 கோத்திரத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. நீங்கள் கேட்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்றால்
நீங்க விரும்புகிற ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வேணும்னா ஊழியக்காரன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அது எது வரைக்கும்? கடைசி வரைக்கும். அந்த வேலை நடந்து முடிகிற வரைக்கும் கீழ்ப்படியணும். கொஞ்ச நாள் கீழ்ப்படிஞ்சு அதுக்கப்புறமா அப்படி இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை மொத்த பேரையுமே நாங்கள் செட்டில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி எங்கள் இடத்துக்கு வருவோம். அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், திரும்பி வரமாட்டோம். கீழ்ப்படிந்தார்கள். வசனத்தில், அந்த 2வது வசனத்தில் அவர் அதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள், எனக்கு நீங்க கீழ்ப்படிந்தீர்கள்ன்றார். 3ஆம் வசனம் படிக்கிறார், நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். சகோதரர்களை கைவிடவில்லை. எங்களுக்கான சுதந்திரம் கட்சிச்சுங்க, அவன் பேர் கட்டு போனா எனக்கு என்னங்க அப்படின்னு அவங்க நினைக்கல. எல்லா கோத்திரத்தாருக்கும் இடம் கிடைக்கும் வரை யுத்தம் பண்ணினார்கள். கடைசி வரைக்கும் போய் போராடினார்கள். எனக்கு வேலை கிடைச்சிச்சு, அவனுக்கு கிடைக்கலனா எனக்கு என்ன, அப்படி இல்லை. அவங்களுக்கும் வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் பிரயாசப்படணும். நான் படித்து பாஸ் பண்ணிட்டேன், அவன் எப்படி போனா எனக்கு என்ன, அப்படி இல்லை. அவங்களும் பாஸ் ஆகிற வரைக்கும் நான் போராடணும். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன், நான் முன்னாடி போய் நின்று வர்ஷிப் பண்ணுறேன், அவன் எப்படி போனா எனக்கு என்ன, அப்படி இல்லை. அவங்களும் உன்னை போல் மாறும் வரை நீ பிரயாசப்பட வேண்டும். உன் சகோதரனும் உன்னை போல மாறும் வரை நீ பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சகோதரர்களை என்ன பண்ணக்கூடாது, கைவிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்கு சபையில். பக்கத்தில் எதுக்கு தெரியுங்களா, நாங்கள் பக்கத்தில் கையை பிடிச்சி பேசுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, இது எதுக்கு சொல்கிறோம் யாருக்காவது தெரியுமா? ஃபஸ்ட்டு காரணமே அதுதான். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன நினச்சினுக்கிறான்னா, தூங்குறாங்க, போய் சோர்வாகிறாங்க, அதனால கை கூட சொல்ல. இல்லை இல்லை, பேசாதாலும் உன் பக்கத்தில் வந்து உட்கார வச்சிருப்பார் ஆண்டவர். நீ பேசாதாலும் உன் பக்கத்தில் வேணும்னே கூட்டின்னு வந்து உட்கார வைப்பார் ஆண்டவர். அங்கே தான் சேர் காலியாக இருக்குமே, உட்கார வைப்பார். இப்போ பாச சொல்லுவார், பக்கத்தில் கை கொடுன்னு. வேற வழி கிடையாது, நீ என்னதான் பண்ணி ஆகணும். சகோதரர்களோடு ஐக்கியமாக இருக்கணும். உன் சகோதரர்களை கைவிடக்கூடாது. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை மேன்மைப்படுத்தும். எப்போ மேன்மைப்படுத்துவார்? உன் சகோதரர்களோடு பாரத்தை நீங்கள் சுமக்க வேண்டும். பவுல் அதான் சொல்றார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் சொல்றார். இப்போ யோசித்து பாருங்க, இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? சகோதரர்களை கைவிடாமல் இருந்தார்களாம். அடுத்தது வசனத்தில் இருக்கு, அவர்கள் இளைப்பாற பண்ணினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாங்க? 4ஆம் வசனம், இப்போது உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடி அவர்களை இளைப்பாற பண்ணினார். அந்த மற்ற 9 கோத்திரத்தையும் இவங்க கொண்டு போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு அவங்களுக்கு சீட்டு குலுக்கி போட்டு இடத்தையெல்லாம் செட்டில் பண்ணி அவங்கள இளைப்பாற பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க திரும்பி வராங்க. நீங்க மட்டும் இளைப்பாறினா போதாது, உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களும் இளைப்பாற வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அவர் இளைப்பாறுதல் தருகிறவர். ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? வாங்க, இயேசுவின் இடத்துல இளைப்பாறுதல் இருக்கிறது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இளைப்பாறுதல் இல்லாம இருக்காங்க, ஆறுதல் இல்லாம இருக்கிறாங்க, துக்கத்தோடு இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் பார்த்துட்டு அவங்க எப்படி போனா எனக்கு நான் நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னா அது சுயநலம். அப்படி இல்லை, எல்லாரையும் இளைப்பாற பண்ணுகிற இடத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு 4 கேரக்டர் சொன்ன பாருங்க, ரூபனுடைய கேரக்டர், அதை விட இது பயங்கர மேன்மையானது. சாபத்தையே ஆசீர்வாதமாய் மாற்றினான். தன் சகோதரர்களுக்காக கடைசி வரைக்கும் போய் யுத்தம் பண்ண. கொஞ்சம் யோசித்து பாருங்களா, 2.5 கோத்திரத்துக்கு இடம் கட்சிச்சுங்க. இவங்க போய் சண்டை போடணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா சொல்லுங்க? வீடெல்லாம் கட்டிட்டாங்க, கூடாரம் போட்டாங்க, ஆடு மாடுகளுக்கு கொட்டாயெல்லாம் போட்டாங்க, பிள்ளைங்களை அங்கே இருக்க சொல்லிட்டாங்க, மனைவி எல்லாம் அங்கேயே இருக்கிறாங்க, எல்லாருக்கும் செட்டில் ஆயிடுச்சுங்க. இவங்க போய் யுத்தம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஆளுங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? ஏஸ்கா போயிட்டுருமா, நான் வரல, போ தான் வந்துடுறோம், போ கேரளுக்கு போகிறதுக்கு பாஸ்ட் கூப்பிடுவார், ஒரு ரவுண்டு போய் வரலாமாப்பா, ஐயா போயினே இருங்க ஐயா, நான் பின்னாடியே வந்துடுறேன் ஐயா. அவர் அப்படி அவர் பின்னாடி அந்த பக்கம் வந்துடுறது நம்மளுக்கு தெரியாது, அவர் அப்படி போயிட்டு இருப்பார் பின்னாடி, வந்துடுறேன் ஐயா. எதுக்காவது கூப்பிட்டோம்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறது இல்லை, எல்லாரும் தோல் கொடுக்கறது இல்லை, போட்டோமே அவங்க போட்டோங்க, நமக்கு என்ன அதில் இருக்குது? அப்படி இல்லைங்க. எல்லா இடங்களிலும் ஒரு சபைன்னு சொன்னால் ஒற்றுமையோடு கூட நாம் என்ன பண்ணோம்? இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது உடன்படிக்கையில் நிலைத்து நின்றார்கள். நான் அவங்களை அப்படி பார்க்குறேன். உடன்படிக்கையில் என்ன பண்ணாங்க? நிலைத்து நின்றாங்க. கடைசி வரைக்கும் அதுலேயே நின்னாங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றினாங்க அந்த இடத்துல. அல்லேலூயா. கடைசி வரையும் நாங்கள் வருவோங்க அப்படின்னு சொன்னதை போலவே போய் யுத்தம் பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சு இடத்தை இளைப்பாற பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க திரும்பி வந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை எப்படி சொல்லலாம்னா, கலப்பை மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பாராது இருக்க கடவன் சொன்னது போல
போனவங்க திரும்பி ஐயோ மனைவியெல்லாம் விட்டு வந்துட்டுமே, பிள்ளைங்க என்ன பண்ணுதோ, உடம்பு சரியில்லையோ என்ன தெரியல, இப்போனா கூட ஃபோன் இருக்கு, ஃபோன் பண்ணி அம்மா எப்படிமா இருக்கிற வீடியோ காலில் கூட பார்க்கலாம். அப்போ எதுவுமே இல்லை, எப்படி இருக்கிறாங்க என்ன பண்றாங்க தெரியல, எத்தனை பேரை போல யோசித்தாங்கன்னு தெரியல. ஆனா திரும்பி யாரும் வீட்டுக்கு என்ன பண்ணவே இல்லை, போவே இல்லை. ஜெயிச்சு முடிச்சு எல்லாரும் இளைப்பாற பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க திரும்பி வராங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாய், மற்றவர்களுக்காக பாரப்படுகிற நபர்களாய் நாம எப்ப மாறுறோமோ அப்பதாங்க சாபத்தை ஆசீர்வாதமாய் நம்மால மாற்றிக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா என்ன சபிச்சாரு? நீ மேன்மை அடைய மாட்டாய். ஒரு லைன்ல தாங்க சபிச்சாரு. ஆனா இவங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன வந்துச்சு தெரியுங்களா? 7ஆம் வசனம் முடியும் போது அவர்களை ஆசீர்வதித்து, யாரு? யோசுவா ஆசீர்வதிக்கிறார். யோசுவா அவர்களை அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பி விடுகிற போது அவர்களை ஆசீர்வதித்து, 8ஆம் வசனம் படிக்கிறேன், நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோடு பங்கிட்டு கொள்ளுங்கள் என்றான். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் பாருங்க. அல்லேலூயா. ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சாபம் கூட ஒரு லைன்ல தாங்க. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான், ஆனால் அவருடைய தயவோ தண்டிச்சா 4 தலைமுறை வரையும் தான் தண்டிப்பாரு. ஆனா கிருபையா இருந்தா 1000 தலைமுறை வரைக்கும் கிருபையா இருப்பாராம். ஒரு அடி கொடுத்தாருன்னா அது சும்மா கொஞ்ச நாள் தான், ஆனா ஆசீர்வதிச்சாருன்னா ரொம்ப நாளைக்கு ஆசீர்வாதம். யோசித்து பாருங்க, ஒரு லைன்ல தான் சாபம் இருந்துச்சு, நீ மேன்மை அடைய மாட்டாய், அவ்வளவுதான் சாபம். ஆனா இங்க ஆசீர்வாதம் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொண்ணு வெள்ளி வெண்கலம் இரும்பு எல்லாமே வந்துச்சுங்க, அநேக வஸ்திரங்களோடும். அந்த டைம்ல அவங்க காலத்துல எல்லாம் ட்ரெஸ் நிறைய வச்சுன்னு இருக்கோம்னா பணக்காரன். இப்போ நிறைய வந்துச்சு. அப்ப அப்படி கிடையாது. வஸ்திரங்கள் வைத்துட்டு இருக்கிறவங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. இப்போ பாருங்க, அநேக வஸ்திரங்களோடும் பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தை யோசுவா கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம ரூபனுடைய கோத்திரத்தாரை போல எப்ப நாம மாறி நம் சகோதரர்களுக்காக, நம்ம குடும்பத்தினருக்காக, நம்ம சபை விசுவாசிகளுக்காக எப்ப நீங்க கடைசி வரைக்கும் நின்று போராடி ஜெபிக்கிறீங்களோ அப்ப கர்த்தர் உங்கள் சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமா என்ன பண்ணுவாரு? அவர் மாற்றி அமைப்பார். அல்லேலூயா சொல்லாமா? பவுல் ஏதுபோ சொல்றாரு, தன் சொந்த வீட்டை ஒருவன் விசாரியாமல் போனால் அவன் அவ்விசுவாசியிலும் கெட்டவனா இருப்பானாம். விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான். உங்க வீட்டுல எத்தனை பேர் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்காங்க? உங்க உறவினர்கள்ல இன்னும் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க? அவங்களுக்காக நீங்க இன்னும் பாரப்படாம இருப்பீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த சாப வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. அவங்களுக்காக இன்னிலிருந்து நான் ஜெபம் பண்ண போறேன், எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். ஜெயிச்சுட்டாங்க. கடைசியில திரும்பி அவங்க வீட்டுக்கும் என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. அந்த இடத்தை போய் சுதந்திரித்து கொண்டார்கள். முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்களா, நீ நன்மை செய்திருந்தால், நீ பாவம் செய்யும் போது அந்த நன்மை எல்லாம் மறக்கப்பட்டு விடும். நீ பாவம் செய்திருந்தால், நீ நன்மை செய்யும் போது அதையெல்லாம் என்ன பண்ணிவிடாரு? மறந்துடும். அதே மாதிரி இவ்வளோ நன்மைகளை செய்து சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொண்டவர்கள் ஒரு கட்டம் வந்தது. நியாயாதிபதிகள் நாட்களில 5வது அதிகாரத்துல தெபோராலும் எல்லாரும் யுத்தத்துக்காக போறாங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் எடுத்துங்க. எல்லாம் யுத்தத்துக்காக போறாங்க. யுத்தத்துல போயிட்டு போராடி ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு அந்த இடத்துல தெபோரால் அவள் பாடி கர்த்தரை துதிக்கிறாள். அந்த பாடல்ல அவள் சொன்ன வார்த்தைகள் பாருங்க. 5வது அதிகாரம் 15வது வசனம், ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி, மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. கடைசி வரைக்கும் வரணுங்க. அதான் சொல்றேன். ஜெயிச்சுட்டோம், உனக்கு இடத்த செட்டில் பண்ணிட்டோம், அவ்வளவுதான், என் கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு போயிடக்கூடாது. மறுபடியும் ஒரு யுத்தம் வரும்போது மறுபடியும் என்ன பண்ணணும்? வரணும். ஏங்க அதான் போன கேரளுக்கு வந்தேங்க, இந்த கேரளுக்கு நான் வரணுமா? அப்படி இல்லை. ஏங்க போன சண்டே தான் நான் சர்ச்சுக்கு வந்தேங்க, இந்த சண்டே சர்ச்சுக்கு வரணுமா? அப்படி இல்லை. எல்லா சண்டேவும் என்ன பண்ணணும்? சர்ச்சுக்கு வரணும். எல்லா ப்ரேயர்லையும் வந்து கலந்துக்கணும். எல்லா இடங்கள்லையும் நான் இருக்கணும். ஏங்க இப்போதாங்க வந்து போனாங்க, பரவாயில்லைங்க, அப்படி இல்லை. ஆனால் கடைசியில் அவங்கள பற்றி தெபோரால் சொல்கிறாங்க, உன் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் அதிகம். பாருங்க, வேதனைப்படுறாங்க. தயவு செய்து எனக்கு அன்பானவங்களே, இத்தனை பிரசங்கத்தையும் இவ்வளவும் கேட்டுட்டு நான் மறுபடியும் பழையபடியே தான் இருப்பேன் அப்படி இல்லாமல் ஒற்றுமையோடு கூட நம்முடைய சகோதரர்களுக்காக, நம்முடைய சபை விசுவாசிகளுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக எப்போ நீங்க ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ உங்க மேல எவ்வளவு பெரிய சாபம் இருந்தாலும் சரி அதை கர்த்தர் இப்போது ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார்.
கண்களை மூடி செபிக்கலாமா? இன்னைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்றேன், எல்லாருடைய சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். இங்க நம்ம மேல இருக்கிற எல்லா சாபங்கள் மாறப்போகிறது. ஒருவேளை மனுஷர்கள் உங்களை சபித்திருக்கலாம், இல்ல எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம், இல்ல ஆண்டவரே கோபப்பட்டு கூட ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு சாபத்தை கொடுத்திருக்கலாம். இனி கர்த்தர் அந்த சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். விசுவாசத்தோடு கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா.